பூட்டி வைக்கும் பொட்டு வச்ச பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள நினைப்பது புருஷன் உனக்கு அரசன், உன் புருஷன் உனக்கு அரசன். கட்டிக்கிட்ட புருஷனை கண்ணுக்குள்ள பூட்டி வைக்கும் பொட்டு வச்ச பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள நினைப்பது புருஷன் எனக்கு அரசன், உன் புருஷன் உனக்கு அரசன். நல்ல யோகம் வந்தாச்சு, தாலி வந்தாச்சு, நல்ல வாழும் வந்தாச்சு. நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு, தாலி வந்தாச்சு, நல்ல வாழும் வந்தாச்சு. ஐய சொன்ன மந்திரமும் அள்ளி போட்ட அட்சதையும் அக்னிய சாட்சி வச்சு அம்மியை மிதிக்க வச்ச புருஷன் உனக்கு அரசன், உன் புருஷன் உனக்கு அரசன். கட்டிக்கிட்ட புருஷனை கண்ணுக்குள்ள பூட்டி வைக்கும் பொட்டு வச்ச பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள நினைப்பது புருஷன் உனக்கு அரசன், உன் புருஷன் உனக்கு அரசன். கட்டிக்கிட்ட புருஷனை கண்ணுக்குள்ள பூட்டி வைக்கும் பொட்டு வச்ச பொம்பளைங்க நெஞ்சுக்குள்ள நினைப்பது புருஷன் எனக்கு அரசன், உன் புருஷன் உனக்கு அரசன். कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु मुक्तजगतां मधुकैटहारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामि निश्रित जनप्रियदानशीले வெற்றி வெற்றி வெற்றி. என்னங்க வெற்றி? பம்பர் குழுக்கள்ல 10 கோடி விழுந்திருக்கு. அதெல்லாம் விழும். என்னங்க வெல்வெட் ஷாம்பு போட்டு குளிச்சிட்டு மஞ்சள் ஷர்ட் போட்டு வாங்க. என்னடி உனக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிட்டவரு? என்னங்க சீக்கிரமா குளிச்சிட்டு பச்சை சட்டை எடுத்து வச்சிருக்கேன், போட்டுட்டு வாங்க. பச்சை சட்டையா? என்னங்க நீங்க குளிச்சிட்டு சிவப்பு சட்டை போட்டுக்கணும். அதெல்லாம் முடியாது. என்னங்க இன்னைக்கு நீங்க கருப்பு சட்டை தான் போடணும். முடியாது. அவர் இன்னைக்கு மஞ்சள் சட்டை தான் போடுவாரு. அதெல்லாம் முடியாது. அவர் இன்னைக்கு மஞ்சள் சட்டை இவன் தாங்க நம்ம ஹீரோ சீனு. நல்ல புத்திசாலி, படிச்சிருக்கான், பேங்க்ல வேலை பார்க்கறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இருந்து என்ன பிரயோஜனம்? இவனுக்கு குழந்தை இல்ல. ஏன் தெரியுமா? இவனுக்கு பொண்டாட்டியே இல்லையே. தினமும் கனவுல தான் 4 பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கான். வழக்கம் போல இன்னைக்கும் பொண்ணு பார்க்க புறப்படுறான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, பேரு பங்கஜவல்லி. நாங்க சுருக்கி செல்லமா பங்கு பங்குன்னு கூப்பிடுவோம். அவ பார்வைக்கு சாந்தலட்சுமி, நடந்தா தைரியலட்சுமி, உட்கார்ந்தா பாக்யலட்சுமி, படுத்தா ஜோதிலட்சுமியா? அச்சி சுமாரா. மொத்தத்துல உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்ப போறது ஒரு மகாலட்சுமிய. சும்மா இல்லையா? பொண்ணும் பையனும் பாத்துக்கிட்டான். இதே மாதிரிதான் நான் பொண்ணு பார்க்க போறப்போ உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகுதுன்னு சொல்லி இத கட்டி வச்சாங்க. அன்னைக்கு கவர்ந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கவே முடியல. சும்மா இருங்க. பையன் பேங்க்ல வேலை பாக்குறான், எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறான்னு உடனே அக்கம் பக்கத்துல இருந்து ஜாதகம்லாம் வந்து குஞ்சிருச்சு. அத்தனை பேரைய கல்யாணம் பண்ணி வச்சா பையன் தாங்க மாட்டான், கண்ட பக்கம் சுடிக்கிறோம்னு சொல்லிட்டு சீட்டு குறுக்கி போட்டான். அதுல உங்க பொண்ணு பேரு தான் வந்துச்சு. பட்டுன்னு புறப்பட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. அதிர்ஷ்டக்காரி மட்டும் இல்ல, ரொம்ப துணிச்சல்காரி. எதா இருந்தாலும் பட்டுன்னு மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவா. அப்படியா? சட்டு புட்டு பொண்ணை கூப்பிடுங்க. பங்கு பங்கு. இந்த பொண்ணு எல்ஐசி பில்டிங் மாதிரி இருக்கு. ஐயோ, இத பாரு,
இந்த பொண்ணுக்கு ஜாதகமே இருக்காது போல இருக்கு. பிறக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேல இருக்குமே, அதை வச்சு எப்படி ஜாதகம் எழுதி இருக்க முடியும்? சும்மா இருங்களேன். ஏமா பங்கு? எங்க தம்பி சம்பந்தி, பணமர உயரத்துல இருக்குது பொண்ணு, அதுக்கு என்ன பங்குன்னு பேரு, நொங்குன்னு வச்சிருக்கலாமே. வச்ச பேரை மாட்டாதீங்க, எல்லாருக்கும் உளுந்து நமஸ்காரம் பண்ணுமா. நீ எது பண்ணாலும் நின்ன வாங்குறியா பண்ணுமா? படுத்து பட்டனா நாங்கெல்லாம் பக்கத்து வீட்டுல போய் நிக்க வேண்டியதா இருக்கும். அப்பா மாப்பிள்ள வரட்டும், எல்லாருக்கும் சேர்த்து நமஸ்காரம் பண்றேன். மாப்பிள்ள வரட்டுமாவா? இத உட்கார்ந்து இருக்கானே இவர்தான் மாப்பிள்ள, நான் பெத்த பையன். என்னம்மா சிரிக்கிற? ஏங்க நீங்களா மாப்பிள்ள? ஏப்பா பையன் வளர்றதுக்குள்ள பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த பாருமா, எனக்கு 26 வயசு ஆகுது. பையன் ஏன்னா அப்புறம் பள்ளி எகிடும். பேசாம உட்கார்றா. எழுந்திரியா? என்ன அவன் பொண்ணு இஷ்டத்துக்கு பேசு? துணிச்சல்கார பொண்ணுன்னு சொன்னல, அதான். அப்ப உட்கார். ஏன்பா இந்த பையனை நான் கட்டிக்கிட்டா 4 இடத்துக்கு நான் எப்படி கூட்டிட்டு போக முடியும்? ஏன் வயர் என்ன, இந்த பையன் வயர் என்ன? இந்த பாரு, ஓங்கி மிதிச்சேன் மூஞ்சி உள்ள போயிரும். ஏதோ உங்க வீடாச்சுன்னு பாக்குறேன். நல்ல பொண்ணை பாத்தீங்க, வாங்க வாடி போலாம். வாங்க. ஒட்டக்கு செவி சரிதான் போயா. இவன் இல்லன்னா இன்னொரு மாப்பிள்ள. நீ தலையை குனிஞ்சிட்டு உள்ள போமா. உயரமா இல்ல உயரமா இல்ல உயரமா இல்ல, குள்ளமா இருக்கேன் குள்ளமா இருக்கேன் குள்ளமா இருக்கேன். எங்க போனாலும் இதே அவமானம் தான். ஏன்பா நாங்களா கூட்டு போறீங்க? அகத்தியர் கூட குள்ளதேண்டா, அவர் கங்கையவே ஒரு சொம்புல அடக்கலையா? நீயும் ஒரு நாள் அடக்குவே, பேசா போயிடுறா. நீ சொம்பு கதையில சொல்லுவிய, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எங்க அம்மா? அதோ அம்மா. இங்க வாமா, நான் உங்ககிட்ட கல்யாணம் வேணும் கேட்டனா? இது பாருப்பா, காசு பணம் வேணும்னா பிள்ளைங்க அப்பா அம்மாவை கேட்கலாம், கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்க கூடாது. பெத்தவங்க தான் பண்ணி வைப்போம். அதான் ராசா முறை. ஏற்கனவே முறைச்சிட்டு இருக்கான், அப்புறம் முறைன்னா இன்னும் முறைக்க போறான். ஏன்பா எனக்கு எத்தனை தடவை பொண்ணு பாத்திருப்பீங்க? சாதனையா இருந்தா கணக்குல வச்சுக்கலாம், வேதனை எல்லாம் கணக்குல வச்சுக்க முடியுமா? உனக்கு பொண்ணு கிடைக்கல, எனக்கு மருமக கிடைக்கல, அவ்வளவுதான். பாக்குற ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தட்டி கழிக்கிறாளே. நான் நினைச்சபடி உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உங்க அப்பாவுக்கு திருப்பதியில மொட்டை போடன்னு வேண்டியிருக்கப்பா. ஏண்டி இவன் கல்யாணத்துக்கு என் நல்லதா கிடைச்சதா? நான் கூட தான் வேண்டிட்டு இருக்கிறேன். இவனுக்கு கல்யாணம் முடிவாச்சுன்னா நீ தீ குளிக்க போறேன். பாருங்க, நீங்க மொட்டை போடுவீங்களா இல்ல தீ குளிப்பீங்களா, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. இன்னொரு தடவை எனக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டி கட்டி எங்கேயாவது பலியாடு மாதிரி கூட்டு போனீங்க, இந்த வீட்டுல ரத்த ஆறு ஓடும். ஜாக்கிரதை. ராசா, நாங்க பொண்ணு பாக்குறது உனக்கு ஒத்து வரலன்னா நீயாச்சும் ஒரு பொண்ணை பாரு, நான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நானும் நாயா அலையறேன், ஒரு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. நாயா அலைஞ்சா பண்ணு தான் கிடைக்கும், பொண்ணு கிடைக்காது. இந்த கிண்டல் ஒண்ணும் குறைச்சல. இனி உங்களை நம்பி பிரயோஜனமே இல்ல. என் ஆறுயிர் தோழன் கைலாசத்தை தான் நம்ப போறேன். அவன் மூலமா ஒரு பொண்ணை பாடு. கைலாசம் ஒரு பெரிய ஃப்ராடு. அவனை நம்பி வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான் ஏமாறாங்கன்னா நீயுமா? உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் ஒரு கலை களஞ்சியம், அறிவு பொக்கிஷம், ஞான புதையல். அவன் தான் எனக்கு பொண்ணு பார்த்து கொடுக்க போறான். கைலாசம் நல்லா பாருங்க, பாத்துட்டீங்களா? இதுதான் தாஜ்மஹால். ஏங்க இந்த அரண்மனைக்குள்ள என்னங்க விசேஷம்? அரண்மனைக்குள்ள இல்லையா, வெளியேதான். இதே மண்ணில்தான் என் டி ராமராவ் காலை வச்சு எக்கச்சக்கமான சினிமா படத்துல டான்ஸ் ஆடி இருக்காரு. தேவுடு என் டி ராமராவ் காரு. எதுக்கே மண்ணல்ற? என் டி ராமராவ் கார் கால் வச்ச மண்ணு, இத கொண்டு போய் எங்க ஊர்ல காட்டணும். மண்ணை எதுக்கே எடுத்துட்டு போற? கொட்டியா? அதான் மண்ணு மண்டை பூரா இருக்குல்ல, செடியை வச்சா மரம் ஆயிரும். ஆளுகளை பாரு, வந்து சேர்ந்தீங்களே. இது யாரு? என் பையங்க. ஏன் வாயில விரல வச்சிருக்கான்? விரல எடுத்தா கெட்ட வார்த்தையா பேசுவான். வச்சுக்கிட்டே இருக்கட்டும், நல்ல குடும்பம் ஐயா. பாத்தீங்களா, இதுதான் பீரங்கி. இவ்வளவு பெருசா இருக்கு. பெருசா இருக்கிறதுனாலதான் பீரங்கி. சின்னதா இருந்தா அதுக்கு பேரு துப்பாக்கியா. இது கதையை பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப அசிங்கமா இருக்கும். யாருமே பீரங்கி பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லி மாட்டிக்கவா? ஏற்கனவே பீரங்கி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஆனா மகாராஜா வச்சிருந்த இந்த பீரங்கிக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. என்ன கதைங்க? மகாராஜா மான்வேட்டைக்கு இமயமலைக்கு போகும்போது இந்த பீரங்கி தான் எடுத்துட்டு போனாரு. இமயமலையில ஏதுங்க மானு? இந்த அறிவு மகாராஜாவுக்கு இருக்காதா? மகாராஜா போகும்போது 2 மானை கூட்டிட்டு போவாரியா, இமயமலையில கொண்டு போய் ஓட விட்டுவிட்டு அப்புறம் சுடுவாரு. அறிவு குழந்தைகளா, ஓரளவுக்கு உங்களுக்கு பெங்களூரு சுத்தி காமிச்சிட்டேன். இனிமே காட்ட வேண்டியது கப்பன் பார்க்கு, லால் பார்க்கு, மைசூர் பார்க்கு, உடுப்பி ஹோட்டல்ல. பேசாம வாங்கய்யா. என்னடா இவனுக்கு ஏதோ சந்தேகங்க? வாயை திறந்து கேள. யோ 5 விரலையும் வாய்க்குள்ளே வையா. ரொம்ப அசிங்கமா பேசுவான் போல இருக்க. உமா டீச்சர் வர்றா. இன்னைக்கு லெட்டரை கொடுத்துட வேண்டியதான். தம்பி இங்க வா. என்ன அங்கிள்? இந்த லெட்டரை அந்த உமா டீச்சர்ட்ட கொடுத்துறியா? சரி அங்கிள். டீச்சர் இந்தாங்க லெட்டர். லெட்டரா? யார் கொடுத்தது? ஒரு அங்கிள் கொடுத்தாரு. அன்புள்ள உமா டீச்சருக்கு, உங்களை நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டூபிட். ஒரு பொண்ணுக்கு ஒவ்வொன்னுதான் அழகா இருக்கும், உங்களுக்கு எல்லாமே அழகா இருக்கு. வாழ்ந்தேன்னா உங்க கூட தான் வாழ்வேன். அந்த வைராகியத்துக்கே வந்துட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த லெட்டர் இது கேட்டதுக்கு நீங்க கோச்ச கூடாது. நாளை காலையில 9 மணிக்கு வீட்டுக்கு வர சரின்னு சொன்னீங்கன்னா சத்திரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். இப்படிக்கு உமாதாசன் ராஸ்கல். ஒரு பொறுக்கி பையன் லவ் லெட்டர் எழுதிருக்கான். சரி விடுங்க உமா. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது.
சரி, காலையில 9 மணிக்கு வீட்டுக்கு வரட்டும். ஒரு வழி பண்றேன். எப்படியோ ஒரு தைரியத்துல நானே ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன்னு எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சாபாஸ். யார கூட்டிட்டு போற? யார கூட்டிட்டு போறேன்னா நீ இருக்கேங்கிற தைரியத்துல தான் நான் அவங்கிட்ட அப்படி சொல்லியிருக்கேன். நீ தான் எனக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணும். கவலையே படாத, ஊருக்கெல்லாம் வழிகாட்டுறேன். உனக்கா வழிகாட்ட மாட்டேன்? ஆமா, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? 1 அழகா இருக்கணும், 2 புத்திசாலியா இருக்கணும், 3 படிச்சிருக்கணும். ஆக நீ கேக்குறது ஒரு பொண்ணு இல்ல 3 பொண்ணு. புரியுது. 3 சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்க கிடைக்கும்? கரெக்ட். ஜவுளிக்கடை ராமசாமி பொண்ணை கட்டிக்கிறியா? ஓடி ஓடி சம்பாரிச்ச குடும்பம். தெரியும் தெரியும். அவங்க அக்கா பால்காரனோட ஓடிட்டா, தங்கச்சி தையக்காரங்களோட ஓடிட்டா, அவங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடிட்டா. அதான் அந்த போட்டோ கொடுத்த புரோக்கர் ஓடி போயிட்டானா? சரி, அதை விடு. கமலான்னு ஒரு பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? பொண்ணை பத்தி சொல்லு. சல்லடை போட்டு சலிச்சாலும் இப்படி ஒரு பொண்ணே கிடைக்காது. அப்படியா? அவ வாழ்க்கை வரலாறு சொல்லு. அந்த பொண்ணு 4 வருஷமா பொறுத்து பார்த்துதான் இந்த முடிவுக்கே வந்தா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. 4 வருஷமா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக பொறுமையா இருக்கலாம். சொல்லு. இல்ல, துபாய்க்கு போன அவ புருஷன் வருவான்னு 4 வருஷமா காத்துக்கிட்டே இருந்தா. அவ வர்ற மாதிரி இல்ல, அதனால இந்த முடிவுக்கு வந்துட்டா. அவ ரெடி. நீ ரெடியா? என்னது? எனக்கு தர்மடி வாங்கி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அதுவும் துபாய் அடி. இந்த பார், உன்னால பொண்ணு பார்த்து கொடுக்க முடிஞ்சா பாரு, இல்ல நானே செல்ஃபா. செல்ஃப் ஹெல்ப்னு அவசரப்படாத. உனக்கு பொண்ணு பாக்குற விஷயமெல்லாம் சரிப்பட்டு வராது. பேசாம லவ் பண்ணிடுறேன். லவ்வா? 30 நாள்ல லவ் பண்றது எப்படிங்கிற புத்தகம் நான் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. பூவா கொடுத்து எப்படி லவ் பண்றது, புத்தகத்தை கொடுத்து எப்படி லவ் பண்றது, புடவையை கொடுத்து எப்படி லவ் பண்றது, இப்படி எல்லா விஷயமும் நான் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, லைலா மஜ்னு மண்ணில எப்படி புரண்டு லவ் பண்ணாங்கிற ஒட்டக ட்ராக்கு, அம்பியாவதி அமராவதி அலைஞ்சு லவ் பண்ண ஓலைச்சுவடி ட்ராக்கு, ரோமியோ ஜூலியட் கண்ணா பின்னான்னு காதல் பண்ண காதல் கல்வெட்டுகள் அத்தனை என் வீட்டுல இருக்கு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு என் வீட்டுக்கு வர்ற, அவ்வளவு உன்கிட்ட தர்றேன். அதே மாதிரி நீ லவ் பண்ற. உன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துருச்சு. பெஸ்ட் ஆஃப் லக். நாளை காலை 9 மணி. ஓகே. ஏமா அவன் எத்தனை மணிக்கு வர்றானா? சரியா 9 மணிக்கு வரேன்னு லெட்டர் எழுதிருக்கா சார். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. 9 மணிக்கு அவன் கரெக்டா இங்க வரட்டும். அவனை கபால்னு கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி நாங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறோம். வேண்டாம் சார், முதல்ல நான் பேச்சு கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நீங்க வந்தா போதும். நீங்க போய் ஒளிஞ்சுக்கங்க. கைலாசம் சொன்ன 7ஆம் நம்பர் இதுதான். ஆனா மாடியிலையா கீழியான்னு சொல்லலையே. இந்த பாப்பா கிட்ட கேட்டு பாத்துருவோம். வணக்கங்க. வாங்க சார், வாங்க. இந்த லவ் லெட்டர் மேட்டரா வந்து. ஆமா சார், நானும் அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் சார். வீடு வரைக்கும் வந்திருக்கீங்களே. வாழ்க்கை பிரச்சனை இல்லைங்களா, அதான் நானே நேரடியா டீல் பண்ணலான்னு. ஆமா, நீங்க யாரு? அத நாங்க சொல்றேன்டா. லெட்டர் எழுதுறது எழுதிட்டு இங்க வந்து யார் எழுதுறாங்கன்னு கேக்குறியா? சார், நீங்க நினைக்கிற நான் இல்ல சார், நான் பேங்க் ஸ்டாஃப் சார். பேங்க்ல வேலை செஞ்சா என்ன வேணா செஞ்சிடறதா சார்? இந்த மாதிரி தடி பசங்க 6 மாசமா இல்ல 1 வருஷமா உள்ள தள்ளி முட்டி தட்டாதான் புத்தி வரும். போடா சார். நான் கைலாசோட ஃப்ரெண்ட் சார். என் ஃப்ரெண்ட் தேடி வந்தேன் சார். இவங்க நினைக்கிறாங்க நான் இல்ல சார், என்ன விட்டுருங்க சார். ஐயோ சார் 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 அடிக்காதீங்க சார். கைலாசம் எங்கயா போனையோ? குட் மார்னிங் டீச்சர். இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இனிமேதான் புறப்படணும். காலையில ஒரு சின்ன கலாட்டாவா? என்னாச்சு சார்? ஒரு ரவுடி எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டு வீடு வரைக்கும் வந்துட்டான். அவனை போலீஸ்ல மாட்டி விட்டேன். நல்லா அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஐயோ என்னங்க நீங்க? நான் மாடியில குடியிருக்கேன். ஒரு குரல் கொடுத்திருந்தா நானும் வந்து அடிச்சிருப்பேன்ல சார். இதுல என்ன வேடிக்கைன்னா, நான் கைலாசத்தோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நைஸா தப்பிக்க பார்த்தான். ஆனா போலீஸ் அவனை விடலையே. அவனை கழுத்துல அடிச்சு நல்லா இழுத்துட்டு போயிட்டாங்க. என் ஃப்ரெண்டுன்னு சொன்னானா? எங்க திருட்டு முடி முடிச்சானா? ஆமா. குள்ளமா இருந்தானா? ரொம்ப குள்ளமா இருந்தா சார். அது மட்டும் இல்ல, பேங்க்ல வேலை பாக்குறேன்னு போய் வேற சொன்னான். ஐயோ அதான உண்மை. அவன் என் ஃப்ரெண்ட் சீனு. நான் தான் காலையில 9 மணிக்கு வர சொன்னேன். அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டீங்களே. வந்த உடனே லவ் லெட்டர்னு ஆரம்பிச்சாரு. உங்களுக்கு டைட்டில் இருந்து சொன்னதான் புரியும் போல இருக்கு. லவ் பண்றது எப்படின்னு என்கிட்ட கேட்டான். லெட்டர் தரேன்னு சொன்னேன். அவனை போய் போலீஸ்ல மாட்டி விட்டீங்களே. இப்போ எந்த ஸ்டேஷன்ல இருக்கானே தெரியலையே. ஆமா, போலீஸ் எப்படி இருந்தாங்க? ஒரு ஆள் குண்டு, ஒரு ஆள் ஒல்லி. கம்பகோடா போலீஸ் ஸ்டேஷன் தான். கம்பகோடா. சீனு. மார்னிங் மார்னிங் மார்னிங்மா. ஏய், என்ன நீ ஏன் சீட்ல உட்கார்ந்திருக்க? மேனேஜர் தான் இந்த சீட்ல உட்கார்ந்து வேலை பார்க்க சொன்னாரு. நீ வந்த உடனே உள்ள வந்து பார்க்க சொன்னாரு. போ. மார்னிங் சார். எப்ப வெளியில வந்த? நீ உள்ள போன விஷயம் எனக்கு தெரியுப்பா, அதனால தான் கேக்குறேன். எப்ப வெளியில வந்த? என் ஃப்ரெண்டு தான் சார் ஜாமீன்ல எடுத்தான். ஆக்சுவலா என்ன நடந்ததுனா சார், நீ மாட்டிக்கிட்டது ஒரு பொம்பளை விவகாரத்துல. அதனால இந்த கேஸ் முடியற வரைக்கும் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். யூ கேன் கோ. சார், அவசரப்பட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணாதீங்க சார். வேணா என் ஃப்ரெண்ட் கைலாசத்தை கூட்டு வரேன். கேட்டு பாருங்க. கதையே இங்க வேணாம். உன் மேல தப்பு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணே நேரில் வந்து சொன்னா தான் நீ ஆபீஸ்க்கு வரலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். இவர் மேல எந்த தப்பு இல்ல. யாருமா நீ? இவர் மேல தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த டீச்சர் நான் தான். ஓ, நீ தான் அந்த உமாவா? ஆமா சார். இவர் ஃப்ரெண்ட் கைலாசம் மூலமா தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அதான பார்த்தேன். சீனு தங்கமான பையனாச்சே. இத்தனை நாள் பேங்க்ல வேலை செய்யறா, ஒரு பொண்ணை ஏற எடுத்து பார்த்திருப்பானா? சீனு, நீ சீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போமா.
பொண்ணு என்ன பையிலே பார்த்தது இல்லையா அவன்? சார் என்னம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன? எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும் சார். என்ன அக்கவுண்ட்? ரெண்டு மனசையும் ஒன்னா டெபாசிட் பண்ற பிக்ஸ்ட் அக்கவுண்ட் சார். உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு அக்கவுண்டே கிடையாது. அப்படி ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். ஒருத்தர் மீட் பண்றப்பதான் கரண்ட் அக்கவுண்டே ஒர்க் அவுட் ஆகும். ஓடி விளையாடலாம். திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது வெள்ளி நிலவு. திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது வெள்ளி நிலவு. தொட்ட இடம் தானா தித்திக்குது தேனா, இங்கு இப்போதும் எப்போதும் சந்தோஷம்தான். திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது வெள்ளி நிலவு. திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது வெள்ளி நிலவு. தொட்ட இடம் தானா தித்திக்குது தேனா, இங்கு இப்போதும் எப்போதும் சந்தோஷம்தான். எல்லை இருக்குமா, எடுக்கையில் என்ன கசக்குமா? கொஞ்சம் பார்த்துக்கணும், நான் சொன்ன ஏத்துக்கணும். திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது வெள்ளி நிலவு. பாட்டு வா நான் தாலாட்டு, காத்திருக்க மேல கட்டவன தாளாங்கி நான் பாராட்ட. அம்மாடி இப்போ என் நேரம்தான், இனிரா போது நம்ம ராசாங்கந்தான். அடிக்கடி என்ன மயக்குற, இருட்டுல கதை படுக்கிற. வீரநடி கெட்டிக்காரநடி, நான் அதில் சூரநடி. திறந்தது வாசக்கதவு, நுழைஞ்சது வெள்ளி நிலவு. தொட்ட இடம் தானா தித்திக்குது தேனா, இங்கு இப்போதும் எப்போதும் சந்தோஷம்தான். என்னமோ ஃப்ரெண்டு கைலாசன் ஞான புதையல கலை பொக்கிஷம் என்ன வேணாலும் பண்ணுவாரு, அப்படி இப்படின்னு சொல்லி இதனால் வரைக்கும் ஒட்டிக்கட்டையாவே நிக்கிறியாடா? நானே பொண்ண பாக்குறேன், நானே கட்டிக்கிறேன்னு சொன்னியே, என்னடா ஆச்சு? கையால் ஆகாத பைய உட்கார. என்னப்பா அது போலீஸ் ஸ்டேஷன்ல கேடிங்க போட்டோ ஓட்டி வச்சிருக்கிற மாதிரி பொண்ணுங்க போட்டோ ஓட்டி வச்சிருக்கேன். ஆரஞ்சு பல்ல கழட்டிடுவேன். உனக்காக கஷ்டப்பட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிற பொண்ணுங்கள்ல 4 பொண்ணோட போட்டோவை தேர்ந்தெடுத்து கொண்டாந்துருக்கிற. நீ என்ன பண்ற? ஆள் காட்டிவரனால கண்ணை மூடிட்டு எதையாவது உள்ள தொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். மிச்சத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா? கல்யாண வேலையை அவர் பாத்துக்கிறேன்னு சொல்றாரா? அத விவரமா சொன்னாதானே புரியும். இதெல்லாம் ஒரு மூஞ்சிங்களா? மூஞ்சி விடுறா மிச்சம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நானா ஒரு பொண்ணு பாத்துருக்கேன்,
எப்படி எவ்வளவு நல்லா இருக்கிறா இந்த பொண்ணு என் கண்ண படவே இல்லையே. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. மகாலட்சுமி நீ பாத்திருக்கியா? சும்மாங்க. டேய் அவ ஊர் என்ன பேர் என்ன ஒண்ணுமே சொல்லலையாடா. பேரு உமா, மைசூர்ல கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கா குழந்தை. டீச்சரா வேலை பாக்குறப்பா. மாட்டிச்சு, அதான் மாட்டிச்சு. குறுக்க பேசாதப்பா. படம் தான் பிளாக் அண்ட் ஒயிட். பொண்ணு கலர்னா அப்படி ஒரு கலர். சும்மா சுண்டனா ரத்தம் வரும். சுண்டிட்டியா? சுட்டுட்டேன். கொஞ்சம் வாய பொண்ணு கம்மிருப்பா. பொண்ணுக்கு அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. அவ ஒரு அனாதை. ஆனா குணத்துல தங்கம்மா. உரசியே பாத்துட்டியா? உருக்கியே பாத்துட்டேன். என்னம்மா இவரு? ஏங்க அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, சீக்கிரமா கட்டி வச்சிருக்கேன். நானா மாட்டேன்ற. அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து பந்தல போட்டு பலான்னு காரியத்தை முடிங்க. வேலைன்னு பேசிக்கிட்டு இந்த பாரு, என் கல்யாண வேலை இருக்கிறதால ஒரு 4 நாளைக்கு உன் கைடு வேலையை விட்டுட்டு பேசாம என் கூட வா. அதுக்கு முன்னால ஒரு விஷயம். என்ன? வேணுகோபால ஐயர்னு ஒரு ஜோசியர் இருக்காரு. அவரை போய் நாம பார்க்கணும். எதுக்கு? இதுவரைக்கும் உன் கல்யாணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கல்யாணமாவது தடை இல்லாம ஒழுங்கா நடக்கணும். அதுக்காக போய் பார்க்கணும். கைலாசம், பொண்ணு புடிச்சு போனதுனால தான் நம்ம கல்யாணம் செட்டப் பண்ணிருக்கோம். மனசு ரெண்டு ஒத்து போன பிறகு எதுக்கு ஜோசியர் போய் பார்க்கணும்? இந்த பாருப்பா, வேணுகோபால ஐயரை சாதாரண நினைக்காத. அவர் தேதி குறிச்சு கொடுத்துதான் பல கோயில்களுக்கே கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. அவர் தேதி குறிச்சு கொடுத்துதான் பல அணைக்கட்டுகளே கட்டியிருக்காங்க. நான் என்ன அணையா கட்ட போறேன்? தாலி தானே கட்ட போறேன். எது கட்டினாலும் அவர்கிட்ட கேட்டா ராசிப்பா. ஒரு சின்ன விஷயம். என்ன? ஃபர்ஸ்ட் நைட் எங்க வச்சுன்னு அவர்கிட்ட கேப்பமா? பெட்ரூம்ல தான் வைக்க சொல்லுவாரு, பீச்ல வைக்க சொல்லுவாரு. இப்ப நீ வர்றியா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி நடந்து போச்சு. பாப்பா ஜாதகத்தை உங்ககிட்ட காட்டினேன். அதுல கண்டம் இருக்கு, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்க. அதையும் மீறி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா கெட்டி மேல கொட்டும் போது மாப்பிளை பொட்டுன்னு போயிட்டாரியா. பொட்டுட்டு போயிட்டாரு. என்ன பண்றதுங்க? விதிய மாத்த யாராலுங்க முடியும்? நான் வர்றேங்க. சினு பாத்தியா? கைலாசம், நீ சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஜோசியரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரோ நம்ம அப்படியே கேட்டுக்குவோம். கடகம், சிம்மம், கன்னி. என்ன சொந்த வரலையே எண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சந்தேகமா? அடேடே வாப்பா கைலாசம், சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன். இவன் என் ஃப்ரெண்டு சீனு. இங்க இருக்க. இங்க இருக்கியா? இவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஜாதகம் பார்த்து சொல்லணும். அப்படியா? பையனோட ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம். கடவுளை வேண்டிக்க. ஆண்டவா. இந்தாங்க. ஏன்பா, நீங்க பாத்துருக்கிற பொண்ணு உறவுக்கார பொண்ணா? உறவாக போற பொண்ணு. ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. எல்லாம் சரியா தான் நான் சொல்லல. இருக்கு. ஆனா ஒரே ஒரு இடம் இடிக்குது. இடிக்கட்டும். இடிக்குதாயா? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. உன் ஜாதகப்படி உன் முதல் பொண்டாட்டி உனக்கு தங்க மாட்டான். தங்க மாட்டாளா? வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட மாட்டேன். தங்க மாட்டான்னு சொல்றதுக்கு அர்த்தம் அது இல்லப்பா. நீ கல்யாணம் பண்ணிக்க போற முதல் மனைவி செத்து போயிடுவா. 2வது மனைவி தான் தங்குவா. என்ன சொல்றீங்க? ஜோசியங்கிறது ஒரு கணக்கு தான்ப்பா. நம்பினா ஜோசியம், நம்பலன்னா பூஜ்யம். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இதுக்குதான் நான் ஜோசியெல்லாம் பார்க்க வேணாம்னு சொன்னேன். அவர் எல்லாரும் குழப்பிட்டாரு பாத்தியா? நான் உமாவை கல்யாணம் பண்ணா அவ செத்துருவான்னு சொன்ன பிறகும் அவ கழுத்துல நான் எப்படி தாலி கட்டுறது? அதுக்காக இந்த பார் கைலாசம், நான் உமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா அவ சாகக்கூடாது. அதுக்கு என்ன வழி பண்ணு? ஐடியா என்ன? உன் முதல் பொண்டாட்டி தானே சாவா? நீ ஏன் முதல்ல உமா கழுத்துல தாலியை கட்டணும்? புரியலையே. இன்னைக்கோ நாளைக்கோ சாகுற மாதிரி வியாதி உள்ள பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறோம். முதல்ல நாம 2 பேரும் சேர்த்து பாடையை கட்டுறோம். நீ மட்டும் அவ கழுத்துல தாலியை கட்டுற. அவ பொட்டுன்னு போனதுக்கு அப்புறம் உமாவை நீ கல்யாணம் பண்ணிக்க. ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்குது. ஆனா நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிருக்கிற விஷயம் உமாக்கு தெரிஞ்சதுன்னா? இங்க கல்யாணம் பண்ணாதானே உமாவுக்கு தெரியும். மெட்ராஸுக்கு போறோம். வியாதி உள்ள பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணத்தை பண்ணிக்க. ரூட் கிளியர் தானே? இதுல எதுவும் ப்ராப்ளம் வராது. நான் தான் கூட வரேன்ல. அண்ணே, இந்த விளம்பரத்தை பாருங்க. கருணை உள்ளம் கொண்ட படிப்பும் அழகும் உள்ள 26 வயது வாலிபருக்கு மணமகள் தேவை. சுமங்கலியாகவே சாக வேண்டும் என நினைக்கும் வியாதியுள்ள பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதே அவர் லட்சியம். பின்குறிப்பு: டாக்டர் சர்டிபிகேட், மெடிக்கல் ரிப்போர்ட்டுடன் வரவும். குறைந்த நாளில் சாகவிருப்பவர்களுக்கு முன்னுரிமை உண்டு. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? எழுத்துக்கிட்டு இருக்கிற 7 மாலை பொண்ண தள்ளி விட்டுருவோம். விலாசத்தை விவரமா சொல்லுடா. சீனு, நம்பர் 5, சன்னதி தெரு, KK நகர். ஒழுங்கா நில்லுங்கயா. நான் தான் முதல்ல வந்தேன். சீக்கிரம் போங்கய்யா. வெளியில முடிகிற போறேன். தள்ளி இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்திருக்கல. இருங்கய்யா. யாரு முன்னால வந்தீங்கிறது முக்கியம் இல்ல, யாரு முன்னால மேல போக போறீங்கதான் முக்கியமே. டோக்கன் வாங்கிருக்கீங்கல்ல, வரிசையா வாங்கய்யா. வந்த வானத்து விண்விளக்கே, தொட்டில் மேலே முத்து மாலை. முத்து மாலை? அது செத்த மாலையா? யாரு அது? தங்கச்சிங்க.
20 வருஷமா வாதத்துல படுத்திருக்குங்க. 20 வருஷமா படுத்திருந்தா அதுக்கு பேர் வாதம் இல்ல, புடிவாதம். 20 வருஷமா போகிறதுக்கு இப்போ போயிட போதும். எடுத்து இல்லைங்க, டாக்டர் சொல்லிருக்காருங்க. என்னென்ன அதிர்ச்சியான விஷயம் கேட்டா உடனே போயிடுமா. கைலாசம், இது எது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. கரெக்ட். உங்க தங்கச்சி நான் கட்டிக்கிறேங்க. எனக்கு கல்யாணமா? பாப்பா ஒத்துக்கிச்சா? இல்லைங்க, செத்து போச்சுங்க. அப்புறம் என்ன எடுத்துட்டு போ. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். இந்த ஆள் பாட்டு பாடியே அந்த பொண்ணை கொன்னே விட்டான். அடுத்து யாரு? தலையை பாரு, மண்டோட்டுக்கு மேக்கப் போட்ட மாதிரி. வா வா வா. என்ன சிலிண்டரோட வந்திருக்கான், சமைக்க போறானா? தெரியலையே. என்னையா குறை? எனக்கு ஒரே பொண்ணு. அது உன் குறை. பொண்ணுக்கு என்ன குறை அதை சொல்லு. 15 வருஷமா காதாலேயே மூச்சு விடுது. அப்ப மூக்கு என்ன பண்ணுது? மூக்கால தாங்க பேசுது. அது மட்டும் இல்ல, காலாலேயே எழுதுது. என்னையா அது எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி பண்ணுது. இத கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? தம்பி திணறிடுவான். எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டியதுனா இங்க கூட்டு வந்து கூட்டி போயா. பொண்ணா கூட்டி போயா? அது கையாலே நடந்து வந்துடும். பார்க்காத, அசிங்கமா இருக்கும். நெக்ஸ்ட். வணக்கம் சார். என்ன இது முகத்தெல்லாம் மூடிட்டு கண்ணை மட்டும் திறந்து வச்சிருக்கேன், அதையும் மூடிட வேண்டியதானே? தெரியாத கண்ணு மூடி இருந்தா திறந்துருந்தாங்க. மோசமான பாத்தியா இருக்கும் போல இருக்க. பொண்ணு பேர் என்ன? குமுதவல்லி. அக்கா பேர் குங்குமவல்லி. அம்மா பேர் என்ன? ஆனந்தபடம் இல்லையா? ராணிங்க. பொண்ணுக்கு என்ன வியாதி? பல வியாதி. எந்த வியாதின்னு சொல்லட்டுங்க? எதையா ஒண்ணு சொல்ல. என்னது? யோ, நாங்க காலையிலேயே டிஃபன்லாம் சாப்பிட்டோம். பொண்ணுக்கு என்ன வியாதி முதல்ல அதை சொல்லு. 21 வருஷமா ஒரே கிட்னியில வாழ்ந்துகிட்டு சார். அப்படியா? அப்ப இன்னொரு கிட்னி டப்பாவில் இருக்கு சார். இட்லிக்கு சட்னி மாதிரி கிட்னி வைக்கிறாண்டால கவலைப்படாதமா, இந்த ஒரு கிட்னியை வைத்தாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கிட்னி கிட்னி கிட்னி. என்னது ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு வித்த மாதிரி வித்துட்டு போறான்? கைலாசம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கோயிலுக்கு போய் நம்ம குறைய கொட்டுவோம். பிள்ளையாரப்பா, உன்னை நம்பி நாங்க 2 பேரும் அங்க பரிசனம் பண்ண போறோம். இனிமேலாவது ஒரு வியாதி உள்ள பொண்ணு எங்களுக்கு காட்டு. வியாதி உள்ள பொண்ணு எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? ஏன் பொண்டாட்டியா? இருக்கட்டுமே, அதனால என்ன? உருளுப்பா. நாம தான் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு உருண்டுகிட்டு இருக்கிறோம். வயசு பசங்க இவன் ஏன் உருண்டுகிட்டு இருக்கானுவ? அப்படி என்ன பிரச்சனை இவனுக்கு? தம்பி என்ன கடவுளா கூப்பிட்டாரு? நான் தான். என்னது பள்ளிகுண்ட பெருமாள் மப்டியில படுத்திருக்காரு? டியூட்டி முடிஞ்சிருக்கான். தம்பிகளா, என்ன வேண்டுதலுக்காக நீங்க இப்படி உருண்டுகிட்டு இருக்கீங்க? இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனாலதான். கல்யாணம் ஆகலையா? சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்ப சொல்லாதீங்க. சொல்லாம இருக்க முடியலையே. நான் ஒரு கல்யாண புரோக்கர். நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? உங்களுக்காக நான் போர்ட மாட்டிக்கிட்டா அலைய முடியும். என்னுடைய சர்வீஸ்ல நான் இதுவரைக்கும் செஞ்சு வச்ச கல்யாணம் எல்லாமே ஓஹோ 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 ஓஹோ. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க, எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கறீங்கன்னு என்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். நான் பெங்களூர்ல பேங்க்ல வேலை பார்க்கறேன் சார். பேங்க்ல வேலையா? ஆமா, பொண்ணுகிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு நல்ல வியாதியை தான். வியாதியா? ஆமா சார், வரதட்சணை எல்லாம் வேணாம். சாகர நிலையில வியாதி உள்ள ஒரு பொண்ணை பார்த்து அவகலத்துல தாலியை கட்டி சுமங்கலியா மேல அனுப்பணுங்கிற உன்னத லட்சியத்தோட ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கல்பனாவுக்கோ கல்யாணம் ஆகல, வரதட்சணை அது இதுன்னு கேக்குறானோ. பேசாம கல்பனாவுக்கு வியாதி இருக்குன்னு ஒரு பொய்ய சொல்லி இவன் தலையில கட்டி விட்டுட்டா. எதுக்கு அழறாரு? ஒருவேளை அவருக்கு வியாதியா என்னமோ. இதுக்காக நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சார் சார் ஏன் சார் முடிக்கிறீங்க? கண்ணாடி உடைச்சிருப்பது கல்வி வச்சு முடியுங்க. என் சோக கதையை கேளுங்கப்பா. எண்ணி 17 நாள்ல சாக போற 18 வயசு பொண்ணு எனக்கு இருக்குது. அவ பேரு கல்பனா. அவளுக்கு அறிவு இருக்குது, அழகு இருக்குது, கூடவே வியாதியும் இருக்குது. என்ன வியாதி? நெப்ரோசிட்டிஸ் த்ராம்போசிஸ் ஆப்ரகடப்ரா. சொல்றதுக்கே அவ்வளவு சிரமப்படுறாரு. அந்த வியாதி வந்து அவளதான் நினைக்கிறேன். ஏங்க நீங்க வைத்தியமே பார்க்கலையா? நான் பார்க்காத டாக்டரா? டாக்டர் ஜானக்ஷா ஃபுல் ஏத்திட்டீங்களா? டே டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு, முடியாதுன்னுட்டாரு. டாக்டர் நெப்போலியன் ஹாஃப் டே, அவரும் கையை விரிச்சிட்டாரு. கடைசியா டாக்டர் மெக்டோவல் குவார்டர் டே, அவரும் கழட்டி விட்டுட்டாரு. அப்புறம் வேற வழி இல்லாம நியூவா வந்திருக்காரு ஓல்டு மாங்க்னு ஒரு மந்திரவாதி, அவர்கிட்டயும் போனேன். அவரு ஏன் நாடிய புடிச்சு பார்த்துட்டு ஓம் பொண்ணு பிழைக்கவே பிழைக்காதுன்னுட்டாரு. தினமும் 2000 5000 இல்ல செலவாகிட்டு இருக்குது. என்ன பிரயோஜனம்? இன்னும் 17 நாள்ல அவ போயிடுவாளு. 17 நாள்ல சாப்பிடுற பொண்ணு
கப்பு நமத்து சரின்னு சொல்லு. இது அவருதாச்சே. உருவிட்டனே. சார் என்னப்பா சார், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு சம்மதம். ஆமா சார், வாங்க இப்பயே போய் உங்க வீட்டுல பொண்ணை பாப்போம். அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டாம். அதோ அம்மன் சன்னதியில நெஞ்சுருக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காளே, அவதான் என் மக. வியாதி உள்ள பொண்ணாத்தான் தெரியுது. இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதியா? அடாடாடா, என்ன தெய்வீக கலை. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஏங்க 17 நாள்ல செத்து போயிருவாங்கல்ல? அத நிச்சயமா சொல்ல முடியாது. 10 நாள்ல போனாலும் போயிடலாம். பக்குன்னு ஆகி போச்சு. அப்ப அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிங்க. உமா, இந்த கல்யாணமே உனக்காக தான் உமா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க. இதை விட பிரமாதமான கல்யாணம், இதை விட பிரமாதமான ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலாம். என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. யாருங்க அந்த உமா? இல்ல, எனக்கு உமா மகேஸ்வரன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவனை தான் நினைச்சேன். என்னமோ மன்னிச்சிடுன்னு சொன்னீங்களே? இல்ல, அவனை கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன், கூப்பிடாம விட்டுட்டேன். அதான் மன்னிச்சிருந்தேன். ஆமா, இதுல என்ன? பக்கத்து வீட்டு மாமி சொன்னாங்க முதலிரவுல பொண்டாட்டி புருஷனுக்கு பால் கொண்டு போய் கொடுக்கணும்னு. இதெல்லாம் பழைய டைப். மாமி நிறைய சினிமா பாப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதான் கொடுத்து அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன். சரி சரி, வந்து உட்காரு. பாலை வச்சுட்டு உட்காரு. பாத்து பாத்து. என்ன பண்ற? காலை தொட்டு கும்பிட்ட. இப்படி எல்லாம் உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கூடாது. மனசுல மரியாதை இருந்தா போதும். மீறி கால்ல விழுந்து அப்புறம் நான் விழுந்துருவேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்னாச்சு? சந்தோஷத்துல மூச்சே நின்னுடும் போல இருக்கு. மூச்சே நின்னுடும் போல இருக்கா? அவ்வளவு சீக்கிரமாவா? நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற. படு, கொஞ்சமா படு. இப்படி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நிமிஷமே என் உயிர் போயிடக்கூடாதான்னு நினைக்கிறேன். நானும் அப்படியே தான் நினைக்கிறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். உங்களுக்கு முன்னாடி நான் சுமங்கலியா போய் சேரணும். இதாங்க என்னோட ஆசை. கல்பனா, என் லட்சியத்துக்கு ஏத்த மனைவி நீதான். முதல்வர் அன்னைக்கு இதெல்லாம் பேச வேணாம், அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. ஆமா, படம் எல்லாம் பாப்பல? ஓ, நிறைய. கடைசியா என்ன படம் பார்த்த? முந்தானி முடிச்சு 7-8 வாட்டி பாத்திருக்கேங்க. ஆபரேட்டர் நான் சொந்தக்காரனா? இல்லங்க, அதுல பாக்கியராஜ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்கூல் வாத்தியார் கேரக்டரா? என்னங்க இது? முதல் பொண்டாட்டி இறந்த உடனே கை குழந்தையோட வேறொரு கல்யாணமே பண்ணிக்காம கடைசி வரைக்கும் முதல் பொண்டாட்டியோட நினைப்பிலே இருந்தாரே, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி ஆம்பளைங்க இப்ப எங்கங்க இருக்காங்க? எப்படா முதல் பொண்டாட்டி சாவா, எப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு அலையறானுங்க பாவி. பாவி ஈவின் அனாசமா திட்டாத. அவனுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன கஷ்டமோ, எந்த ஜோசிக்காரன் அவனுக்கு என்ன சொல்லியிருக்கானோ. தபார், மூத்த பொண்டாட்டிக்கு ஏதாவது வியாதி இருந்து அவ செத்துட்டானா, அதே புருஷன் ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அது கூட எப்படிங்க நியாயம்? பொண்டாட்டியோட சுகதுக்கத்துல பங்கு போடுறவன் தான் புருஷன். என்னங்க, புருஷனுக்கு ஒரு வியாதி இருந்து அவனை பொண்டாட்டி காப்பாத்தாம போனா இந்த உலகம் என்ன சொல்லும்? இப்படி பக்குன்னு கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது. வேணும்னா 2 நாள் அவகாசம் கொடு, யார்கிட்ட கேட்டு சொல்றேன். கோச்சிட்டீங்களா? எனக்கு என்ன கோவம்? இதுக்கெல்லாம் நான் கோவப்பட்டுக்க மாட்டேன். இன்னொரு 10-15 நாள் இதுக்கு எதுக்கு அனாவசியமா கோவப்பட்டுக்கிட்டு? அப்புறம் தான் எல்லாம் முடிஞ்சிருமே. எங்க விளக்க அணைச்சிட்டு பேசலாமா? வேணாம், எனக்கு இருட்டுல காது கேட்காது. அதுக்கு இல்லங்க, ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ரொம்ப நேரம் விளக்கறிய கூடாதுன்னு பக்கத்து வீட்டு மாமி சொன்னாங்க. நீ என்ன பக்கத்து வீட்டு மாமிக்கு பினாமியா? மாமி சொன்னாங்கன்னு பால் கொண்டு வந்து வைக்கிற, மாமி சொன்னாங்கன்னு விளக்க நினைக்கிறேங்கிற. அது வந்துங்க, மாமி சொன்னாங்க காலையில வந்து பாப்பேன் கல்பனா, பொட்டு கலைஞ்சிருக்கணும், பூ கசங்கி இருக்கணும்னு சொன்னாங்க. எல்லாம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் பாத்துக்கோ. அது வரைக்கும் என்னங்க பண்றது? மாமி வந்து கதவு தட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் 2 பேரும் ஆசை தீர. ஆசை தீர? நீ அந்த பக்கம் கவுந்து படுத்துக்க, நான் இந்த பக்கம் கவுந்து படுத்துக்கிறேன். குட் நைட். மாமிக்கு குட் மார்னிங். காலையில முதல் வேலையை மாமி கவனி. 1 2 3 4 4 நாள் போச்சு. இன்னும் என்ன? 1 2 3 4. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 4 எண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? இல்ல, நம்ம கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு எண்ணி பாத்துட்டு இருக்கேன். அதான் பக்கத்து வீட்டு மாமி எண்ணிட்டு இருக்காங்களே. ஆமா, இன்னைக்கு பேசிட்டு தான் இருக்க போறீங்களா? இன்னைக்கு பேசாம சீக்கிரமா படுத்துங்கிடுவோம், அதான் பெஸ்ட். ஐயோ அம்மா, ஐயோ என்ன? கால் போச்சு. கால் போச்சா? கொஞ்சம் பாத்து வரக்கூடாதாமா? பாத்து தாங்க வந்தேன். ஐயோ, மயக்க வர மாதிரி இருக்குது. மயக்கம் வேற வருதா? வேற என்னென்ன பண்ணுது? உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது. உடம்பெல்லாம் என்னென்னமோ பண்ணுதா? மூச்சு விட முடியலையே. மூச்சே விட முடியலையா? எனக்கு ஏதாவது மருந்து இருந்தா எடுத்து தடவி நீவி விட கூடாதா? தடவி நீவிரதா? இது என்ன மாமி வைத்தியமா?
பொடி பைத்தியம், இதுக்கெல்லாம் மருந்தே போடக்கூடாது. அப்படியே விட்டுறணும். அப்படியே விட்டுட்டோம்னா அதுவா அடங்கிடும். அடங்கறதா? அடக்க அடக்க அதிகமாகுது. ஒரு 10 நாளைக்கு பொறுத்துக்க, எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் உன்ன மாதிரி அடக்கமான பொண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வேதனையோ தெரியலையே. இது பாருங்க, புழங்காத வீடும் உழுகாத நிலமும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி மனசு அழுத்திக்காத. ஆமா, தினம் பக்கத்து வீட்டு மாமி அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. நீங்க எதுவும் புதுசா சொல்லியா? சொன்னாங்களே, ஆனா அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையே. அம்மா, நல்லாதான் இருக்கிறா. அப்பா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். உண்மையா? என்ன உண்மை? மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அம்மா கல்பனா, பொண்ணை பெத்த ஒவ்வொருத்தனும் தான் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுறது நியாயம்தானே? நானும் அதே மாதிரிதான் ஆசைப்பட்டேன். ஒரு சின்ன பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தினேன். பொய் சொன்னீங்களா? என்ன பொய்? உனக்கு பயங்கரமான வியாதி இருக்கு, இன்னும் 17 நாள்ல நீ செத்து போயிடுவேன்னு மாப்பிள்ளை கிட்ட ஒரு சின்ன பொய்யை சொல்லிட்டேம்மா. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதேப்பா. ஆமாமா, சாக போற பொண்ணுக்கு தான் தாலியை கட்டுவேங்கிற நினைப்புல அந்த பையன் மெட்ராஸுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சு பையனை பார்த்தா ரொம்ப நல்லவனா இருந்தான். சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நினைச்சேன். ஏன் பொண்ணு 17 நாள்ல சாக போறான்னு அவங்கிட்ட ஒரு பொய்யை சொல்லி உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சேன். ஏன் பையன் வாழ்க்கை இப்படி பாழாக்கிட்டீங்க? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு வரதட்சணை கொடுக்கற, இவ்வளவு நகை போடுறேன்னு போய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க என் பொண்ணு இத்தனை நாள்ல சாவான ஒரு பெரிய பொய்ய சொல்லி என்ன கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இத மனசுல வச்சுக்கிட்டுதான் அவர் என்கிட்ட நெருங்கியே வர மாட்டேங்கிறாரு. என் வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்களேப்பா. இது ஒண்ணும் பெரிய சீரியஸான விஷயம் இல்லம்மா. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன். இந்த பாரு, கவலைப்படாத, தைரியமாறு. மாப்பிள்ளைய உன் கைக்குள்ள போட்டுக்க, எல்லாம் சரியா போயிடும். பாவி, பொண்ணுக்கு வியாதி இருக்குன்னு பொய்ய சொல்லி என்ன ஏமாத்தியா? உன்ன கைலாசம் கைலாசம், யோ எந்திரியா, யோ நம்ம 2 பேரும் பெங்களூர் போற கிளம்பியா? யோ எந்திரியா. என்னையா தலைய மாத்திட்ட? பெங்களூரா? எதுக்கு? அதே கேக்குறேன். கல்பனாவுக்கு ஒரு வியாதி இல்ல, மண்ணு இல்ல. அவங்க அப்பா நம்ம 2 பேரையும் போய் சொல்லி ஏமாத்திட்டாயா? நான் இப்ப உடனே உமா காலத்துல தாலி கட்டணும். நீ கிளம்பு, நம்ம பெங்களூர் போலாம், கிளம்பு. தாலி கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது எப்படி உமாவை கல்யாணம் பண்ண முடியும்? யோ, ஜோசியர் என்ன சொன்னாரு? எனக்கு முதல் தாரம் தங்காதுன்னாரு. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா சாக போறது கல்பனா தான். உமா காலத்துல நான் தாலி கட்டல எந்த தடையில. நீ கிளம்பு. நல்ல ஐடியா, நியாயமா எனக்கு வந்திருக்கணும். ஆட்டுனது போதுமா? இன்னும் நல்லா வெண்ணெய் மாதிரி ஆச்சு. இதுக்கு வெண்ணையே வாங்கிருக்கலாமே. வெண்ணெயில இட்லி சுட முடியாதுங்க. நிக்கிறத பாரு. ஏன் என்ன வந்து ஆட்ட சொல்றீங்களா? அதுக்கு என்னடா, ட்ரைனிங் முடிச்ச கையோட கல்யாணத்தையும் பண்ணி வைக்கின்றியா? அது எப்படி முடியும்? அதானே, நாள் பார்க்க வேண்டாமா, நட்சத்திரம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் இப்ப பொறுமையா பாக்கிறதுக்கு நேரம் இல்ல. அப்பா, இந்த கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சாகணும். நம்ம வரைக்கும் துணிமணி எடுங்க. ஒரு 4 லாக் மஞ்சள் வாங்கி மஞ்சள் கயத்துல முடிங்க. கல்யாணத்தை கோயில்லயே முடிங்க. என்னது கோயில்லையா? ஏண்டா, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன், உன் கல்யாணத்தை ஓன்னு பண்ணலான்னு இருக்கான். சீக்கிரமா முடியுமா? எல்லாம் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். எனக்காகவா? ஆமா, அடுத்த முகூர்த்தத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகலன்னா உங்க அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நீங்க சரியா நான் மெதுவா பண்ணிக்கிறேன். ஏண்டா, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு ஏண்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? பார்வதி, ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கா? நான் ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கேங்க. சாவ சொல்றியா மாவ சொல்றியா? ஐயோ, இந்த மாசம் 30ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. ஏண்டா, அது வரைக்கும் தாங்குமா? அது வரைக்கும் தாங்க, ஒன்னும் பயப்பட வேணாம். இன்னும் 1 மாசம் 2 மாசம் தள்ளி போட்டாதான் ஆபத்தே. கல்யாணத்தை எளிமையான முறையில் சிக்கனமா நடத்திடுவான். நான் போய் உமாவை பாத்துட்டு வந்துடுறேன். ஏன்பா, டாக்ஸி நீ தானே? டாக்ஸி இது வருமா? என் வீட்டுக்கு போறேன், வரியா? நீ எங்க போறன்னு சொல்லியா? எம்ஜி ரோடு போனோம். ஏறு. வீட்டு போல ஓடியா, எதுக்கு இருக்க? வினோதமான ஆளியா? என்ன இது பிராண்டி? ஆமா, பிராண்டி தான். இந்த எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. துறையா? என்ன இது அநியாயமா இருக்குது? நீ குடிக்கிறதுக்கு நான் திறந்து கொடுக்கணுமா? நான் வண்டி ஓடுறேன்ல, திறக்க மாட்டியா? இன்னும் கொஞ்சம் போனா நீ குடிச்சிட்டு என்ன போதியா இருக்கு சொல்லப்படுது. முருகா, என்ன இது அநியாயமா இருக்குது? பப்ளிக் ரோட்ல இப்படி தண்ணி வச்சு வண்டி ஓட்டுறிய? உன் வண்டியில யாராவது ஏறுவாங்களா?
தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறது தப்புப்பா. பெட்ரோல் போடாம வண்டி ஓட்டுறதான் தப்பு. தண்ணி போட்டு வண்டி ஓட்டலாம், தப்பு இல்ல. தத்துவம் நல்லாதான் இருக்கு. பாத்து பாத்து எங்க மோதிராரு. அட நீ ஒண்ணு எது மேல இடிச்சாலே வண்டி நிக்கும். பிரேக்லாம் இல்லீங்களா? அப்படின்னா அப்படின்னாவா? மெயின் ஐட்டமே காலியா? யோ எப்படியா பிரேக் இல்லாம வண்டி ஓட்டுற? இது என்னத்த கண்ட? எங்க நைனா ஸ்டீரிங் இல்லாம வண்டி ஓட்டுவாரு. அண்டவா இன்னைக்கு யார் முகத்துல மூச்சு இந்த வண்டியில ஏறின? பாத்து பாத்து எதிர்க்க பஸ். ஏப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம வண்டியில இருக்கிற 4 டயர்ல எப்ப ஒண்ணு புடிக்கும்னே தெரியாது. அப்ப வண்டி 3 டயர்ல போதா? ஏன்பா கத்துற? ட்ரெயின்ல மட்டும் 2 டயர் 3 டயர் போலியா? அது மாதிரி நம்ம வண்டியில 3 டயர்ல போயேன். ட்ரெயின் நிறுத்தத்துக்கு சங்கிலி வச்சிருப்பான், இங்க இல்லையே. வண்டி நிறுத்தியா? 2 டயர் 3 டயர் பெரிய பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் இது. இந்த 10 ரூபா புடி. தொல்லையா போச்சு. நான் 10 ரூபா தரேன். 20 ரூபாயா? மேல 8 ரூபா போட்டு கொடு. பாதியில இறக்கி விட்டு உனக்கு மூசா கொடுப்பாங்களா? போயா. இதெல்லாம் நல்லா இல்ல. நான் பேங்க்ல வேலை பார்க்கறேன். கையெடு. பேங்க்ல வேலை செஞ்சு அங்கேயே எடுத்து கொடு. ஏய் வாங்க. அடிக்கவே இல்ல. அடிச்சனா? ஐயோ இந்த நொண்டிக்கால அப்படி போலீஸ்ல சேர்த்தாங்க. இது வேலைக்கு சேர்ந்த பிறகு ஆனது. இங்க என்ன கலாட்டா? சார் என்னால தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுறோம் சார். எல்லாருமே அப்படிதான் ஓட்டுறாங்க. அது இல்ல சார், இந்த வண்டிக்கு ஒரு வீல் இல்ல, பிரேக் இல்ல. என்ன பாதி வேலையை இறக்கி விட்டு காசு கேட்கறேன் சார். யோ லைசன்ஸ் தெரியா? லைசன்ஸ் தெரியா? லைசன்ஸ் எடுறி. என்ன நடமாடும் இந்தியாவா இருக்காரு? 12 பாட்டில் பீர் 150 ரூபாயா? விலையை ஏத்திட்டாங்களா? லைசன்ஸ் குடியா? ரினியூவலே பண்ணலையா? போலீஸ் வேலையில சேர்ந்து என்ன கிழிச்சிங்கன்னு என் பொண்டாட்டி கேட்டாலே இப்ப கிழிக்கிறேன். வெரி குட். கசக்கு குடுக்கிறேன். ஏண்டா எப்படி என் லைசன்ஸ கிழிக்க வச்சிட்டல? நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஆட்டோ அப்பவே சொன்னேன், டாக்ஸியில போலாம் டாக்ஸியில போலான்னு. ஆட்டோ வேணாம் ஆட்டோ வேணான்னு காசை பிச்சு பிடிக்கிறேன்னு சொல்லி கல்யாண வேலையில நின்னு போச்ச. ஏங்க நோய் நோய் நிக்கிறீங்க? வேற ஆட்டோவா வராது? ஆமா, இனிமே என்னத்த ஆட்டோவை பிடிச்சு ஏதோ ஒண்ணு வருதே. ஹலோ ஆட்டோ இருக்கா? கல்யாணராமா இன்னும் இருக்கியா? கல்யாணராமா நம்ம சந்திச்சு 30 வருஷம் இருக்காது. டேய் கோபால்சாமி, பெங்களூர்ல வந்து செட்டில் ஆயிட்டா அதுக்காக பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுறதா? ஏண்டா அப்படி மறப்பனா? ஆமா, என்ன திடீர்னு இந்த ஊர்ல நடு ரோட்ல? ஒண்ணு இல்லடா, கொஞ்ச நாளா மனசு சரியில்லை. சரின்னு ஒரு சேஞ்சுக்காக என் பொண்ணு கல்பனாவை கூட்டிட்டு இங்க வந்தேன். ஏண்டா கல்யாணராமா, உனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே. மிஸ் பண்ணிவிட்டியாடா? மிஸ் பண்ணிட்டு தான்ப்பா வந்து நிக்கிறேன். இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? உங்க மருமகளை காணா? அது ஒரு சோக கதம்மா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். என்னடா சொல்ற? கோபால்சாமி, எத்தனையோ பொய்களை சொல்லி பல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா என் பொண்ணோட கல்யாணத்துக்காக ஒரே ஒரு பொய் சொன்னேன். அதனால அவ வாழ்க்கையே பாழாயிடுச்சு. அவ புருஷன் இங்க பெங்களூர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்தோம். ஏண்டா இவ்வளவு பெரிய ஊர்ல எப்படி? கோபால்சாமி, நல்ல வேளையா உன்னை சந்திச்சேன். நீதான் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும். டேய், நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. என் பையன் இருக்கானே, இருக்கான் பிரிச்சாளி மாதிரி. இந்த ஊர்ல அவனுக்கு தெரியாத சந்து பொந்து சாக்கடை ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு முருகன் கோயில்ல அவனுக்கு கல்யாணம். கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம பையில ஓட விட்டு ஓடி போன மாப்பிளைய கையும் களவுமா புடிச்சு கொண்டுறேன். எப்படி? நாளைக்கு மறக்காம எங்க பையன் கல்யாணத்துக்கு வந்துருங்க. அம்மா நீ வந்துருமா? டேய் என்னடா மச மசன்னு பேசிட்டு இருக்க? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுல, போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. டேய் ரூம் அத்தப்பா இருக்கு, அங்க போ. வாங்க 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 வாங்க. சரியான இடத்துல வந்திருக்கீங்க. கோபால்சாமி எங்க? காய்கறிக்காரன் கம்சல் அடிக்கிறான், நானே மாட்டி வரேன், அவரே போயிருக்காரு. இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் நானும் என் பொண்ணு பாத்துக்குவோம். கல்பனா, மாப்பிள்ளை ரூம்ல குத்து விளக்கு வச்சிருக்கேன், அதை கொண்டாந்து மரவரில வையுமா? எங்க வேலையை பாத்துட்டு போறோம்னு பில்லியே பிச்சுட்டான் பாரு எங்க அப்பா. ஏய் பாத்து விளையாட கூடாது. என்ன சார் அடி லேசா பலமா? உனக்கு பட்டிருந்தா தெரியும். அதுக்கு நான் கேட்டுக்கவே வேண்டாம். சில்லுண்டி பைய சில்லி மூக்க உடைச்சிட்டான். சீக்கிரமா பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாமா. விளக்க நான் எடுத்துட்டு போறேன். சரிம்மா. என்ன இது? காய்கறி மூட்டை புணங்கன்னு கிடக்குது. ஓ, என்னைய கல்யாண வீட்டுல புணங்கன்னு பேசிக்கிட்டு
உன்னால முடியலன்னா 4 பேரா தூக்குறது. 4 பேரா தூக்குனா தான் போனோம். உன்னோட பெரிய இளவா போச்சு. இதுக்கு நான் பரவாயில்ல போல இருக்க. இல்லையா பணத்தை நானும் வர்றேன்டா. ஏம்பா இங்க பாத்ரூம் எங்க? அந்த பக்கம் இருக்கியா? கல்யாண வீட்டுல கண்டபடி சாப்பிட்டு பாத்ரூம் கலையிறானுங்க. வருது வருது. விலகு விலகு. என்ன நடந்து போச்சு? நடு ஆள நிக்க வச்சு ஆளாளுக்கு முறைக்கிறீங்க. ஒழுங்கா மரியாதை தாலி கட்ட இந்த பொண்ணோட வாழ்க்கை நடத்த போறியா இல்லையா? 1க்கு 100 தடவை சொல்லிட்டேன். நான் இந்த பொண்ணு கூட வாழவே முடியாது. என் மனசுல இருக்கிறது உமாதான். அவளுக்காக தான் அந்த கல்யாணம் பண்ணிட்டேன். கோபால்சாமி, வீட்டுல ஒரு பொண்ணு, மனசுல ஒரு பொண்ணு, மடத்தனமா இருக்கு. சீனு, உன்னை நம்பி கழுத்த நீட்டு இந்த பொண்ணை கண்கலங்க விட்டுறாதே. பெண் பாவம் பொல்லாதுப்பா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெண் பாவம் இல்லடி, ஆண் பாவம் தான். சும்மா இருப்பா. ஏமா உமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு வேற ஒருத்தி கூட வாழ்ந்தா அவ பாவம் மட்டும் சும்மா விடுமா? எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுங்க. இந்த வீட்டுல வாழ வேண்டியவ உமாதான். அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டு வர போறேன். இவளை இந்த வீட்டை விட்டே விரட்ட போறேன். அவரையா நல்லா அழு. மூக்கு மொழியுமா ஒருத்தன் கிடைச்சான்றதுக்காக முன் யோசனை பண்ணாம உங்க அப்பா எனக்கு கட்டி வச்சான் பாரு. அதுக்கு நீ காலம் பூரா அழு தாண்டி தரணும். அத்துமீறி போறேன். 1000 சொன்னாலும் கல்பனாதான் இந்த வீட்டு பிறப்புக. உமா ஏமான பேசுறேன், பல்ல கழட்டி விடுவோம் படுவா. யோ, முன்ன பின்ன நீ லவ் பண்ணியிருந்தா அதனுடைய அருமை தெரியும். மனசுல ஒருத்தைய வச்சுக்கிட்டு இன்னொருத்த கூட குடும்பம் நடத்த என்னால இல்ல, எவனாலுமே முடியாதுயா. இந்தாப்பா. என்னையா? என்னப்பா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? ஏதோ என் மாப்பிள்ளையாச்சேன்னு இது வரைக்கும் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன், என் பொண்ணை இதே வீட்டுல வாழ வச்சு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அதை தொட்டில்ல போட்டு அவனுக்கு முருகன் ஓ வாயால பேர் வச்சிட்டு தான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன். இது சத்தியம். பெரிய நாகப்பாம்பு கையில அடிச்சு சத்தியம் பண்றியா? யோ, உனக்கு மட்டும் தான் சவால் விட தெரியுமா? நான் சொல்றேன் கேட்டுக்க. நான் இதே வீட்டுல இருந்துகிட்டு உன் பொண்ண கதற கதற அழ வச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு அந்த உமாவை கூட்டு வந்து இதே வீட்டுல குடும்பம் நடத்தல, நான் பேரா ஊர் நீ பெரிய கருப்பு பேரன் இல்ல. ஐ மீன் யுவர் ஃபாதர். சபாஷ், சரியான போட்டி. பெரிய PS வீரப்பா. என்னையா சபாஷ் துபாஷ் மாதிரி 2 பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது அவனுக்காகயா? நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி தானே. அவன் நம்ம கூட்டணி பலம் தெரியாம சுயேட்சையா ஜெயிக்கிறான்னு பாக்குறான். அவன் டெபாசிட்டியா க்ளோஸ் பண்ணிடுவான். உமா நில்லுமா, நான் உன்ன பார்க்க வந்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. தேவையில்லை. எந்த விஷயத்தையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. நீங்க போலாம். பாருமா, உன்னை இழந்துட கூடாதுன்றதுக்காக தான் நான் கல்பனாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தா நான் அப்படிலாம் நடந்திருப்பேன். இதுக்கு பேர் ஆசை இல்ல, துரோகம். போன இடத்துல ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு இப்ப வாய் கூசாம உனக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா? சீனு, மனசால ஒத்து போனவங்க ஒரே ஒரு நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்தா கூட போதும். அதான் உண்மையான காதலுக்கு அடையாளம். இன்னொருத்திக்கு தாலி கட்டினதே என்கிட்ட மறைச்சு என்ன மனமேட வரைக்கும் கூட்டிட்டு போறீங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? ஐயோ, என் ஜாதகப்படி எனக்கு முதல் பொண்டாட்டி தங்க மாட்டான்னு ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் உமா அப்படி. ஓகே சீனு, ஒருவேளை எனக்கு ஜாதகத்துல இப்படி ஏதாவது ஒரு கோளாறு இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருந்து நான் முதல்ல வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்து நின்னா என்ன ஏத்துக்கிற மனசு உங்களுக்கு வருமா? உன் நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் இந்த முடிவுக்கு தான் வருவா. தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக உன்னை மறந்துட்டு கல்பனா கூட வாழ்வேன்னு கனவுலையும் நினைக்காது. அந்த கல்பனாவை வீட்டை விட்டே துரத்திட்டு உன்னை அதே வீட்டுல வாழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. இருக்கிற அத்தனை பேரும் அவளுக்கு இல்ல சப்போர்ட் பண்றான். என்னடி கணச்சி சிக்னல் கொடுக்குற? என்னது? பால். சக்கரை போட்டியா? போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டியா? போட்டிருக்கேன். விஷம் போட்டியா? போட்டு. இல்லங்க. விஷம் இருந்தா அதையும் போட்டு கொண்டா, குடிச்சிட்டு உடனே போய் சேர்றேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசாம என்னடி பண்றது? நீ உங்க அப்பனை உருப்பிடுவீங்களா?
இது பாருங்க, என்னையே நான் மாத்திக்கிறேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க. பாட்டு பாட்டாவா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. மொத்தமா ஒன்னையே பிடிக்கல. அதுவும் நீ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. இதுக்கு நான் என்னங்க பண்றது? அடேங்க அப்பா, ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலும் தாப்பா. ஆஹா இல்லங்க, 8 மணிக்கெல்லாம் போட்டுட்டேன். ரொம்ப முக்கியம், வழியாத எங்கேயாவது கடலையோ குட்டிலையோ போய் விழுந்து சாவு. என்ன இப்படி புலம்ப வச்சுட்டேரி. எங்க அப்பா சொன்ன பொய்க்காக என்ன மன்னிச்சிருங்க. இந்த தரவர வேலைலாம் வச்சுக்காத. அப்பனும் பொண்ணு சேர்ந்து என்னமா டிராமா போட்டீங்க. உனக்கு ஒரு தீராத வியாதியா அந்தாலும் என்கிட்ட ரீல் விட்டான். நீ ஒரு வாயில் போட சுத்திட்டு வந்து லொக்கு லொக்குன்னு இருமி என்ன நம்ப வச்சுட்ட. ஏண்டி இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கிற என் கண்ணிலேயே மிளகாத்தூளை தூவிட்டீங்களே. உங்க குடும்பத்துக்கு நான் என்னடி பாவம் பண்ணேன்? சத்தியமா சொல்றேங்க, நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு அப்புறமா தான் தெரியும். ஏய், இந்த கப்சா விடுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏண்டி உங்க அப்பங்கிட்ட என்னுடைய உண்மையெல்லாம் சொல்லிதானே உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். அந்தால அதை ஒரு நிமிஷமா நினைச்சு பார்த்தானா? தபார், உண்மையிலே என் மேல உனக்கு அனுதாபம் இருந்தா ஃபர்ஸ்ட் நைட்ல சொன்ன மாதிரி நீ சைடி. ஃபர்ஸ்ட் நைட்ல நான் என்ன சொன்னேன்? இந்த நிமிஷமே என் உயிர் போயிடக்கூடாதான்னு நான் நினைக்கிறேன். சொன்னல, அதை செஞ்சு காமிடி. இது பாருங்க, உங்களுக்காக இந்த நிமிஷம் கூட நான் உயிரை விட தயாரா இருக்கேன். ஆனா அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். எனக்கு எப்படி பிரச்சனை வரா? வீட்டுக்கு வந்த மருமக விஷம் குடிச்சு செத்துட்டானா அது ஏதோ வரதட்சணை கொடுமையா இருக்கும்னு நினைச்சு உங்களையும் உங்க அப்பா அம்மாவையும் போலீஸ் பிடிச்சு விசாரிக்கும். அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரணுமா? ஏய், நீங்க செஞ்சாலும் செய்வீங்கடி. தபார், சட்டத்துல எந்த சிக்கலும் வராம எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ சாகறதுக்கு ஏதாவது வழி இருந்தா முதல்ல அதை போய் செய். என்னங்க? ஏய், இந்த ஆளை அசத்துற மாதிரி பாக்குறது, ஆளை கவுக்குற மாதிரி லுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்காத. போய் படு. ஏய், இந்த பால் வீணா போகுது, குடிச்சு போய் படு. பால் மட்டும்தான் வீணா போகுதா? எங்களுக்கு எது எதெல்லாம் வீணா போகுது என்னன்னு தெரியும். நீங்க போய் பாலை குடிச்சிட்டு படுங்க. டயலாக் எல்லாம் பேசாதீங்க, போங்க. கண்ணை திறந்துக்கினே கிணத்துல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. இந்த கல்பனாவை எப்படி கழட்டி விடுறதுனே தெரியலையா? சீனு, கல்பனாவை டைவர்ஸ் பண்ணிடுவேன். டைவர்ஸ் பண்ணா என்ன பண்ணா? பொண்டாட்டி வியாதியா இருக்கணும். அதான் இல்லையே. இல்ல மறுபடியா இருக்கணும். அந்த டெஸ்ட் நான் பண்ண அப்புறம் ஆபத்துல முடியும். ஒரு ஐடியா, கல்பனாவுக்கு வேற ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு கதையை கட்டிடுவோம். என் கூட தொடர்பு இருக்குன்னு கதையை கட்டிடு. அது ஓம் பொண்டாட்டி தானடா, வேற ஒருத்தவங்க கூட தொடர்பு இருக்குன்னு கதையை கட்டிடுவோங்கிறேன். இது நல்லா இருக்கு. கல்பனாவுக்கு கள்ளக்காவல லெட்டர் எழுதுற மாதிரி நானே என் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி உன் வீட்டுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். சூப்பர். அதுக்கப்புறம் பாரு, டைவர்ஸ் தான். ஏமா, லெட்டர் ஏதாவது வந்தது? ஒண்ணு வரலையாப்பா. ஏண்டே, லெட்டர் ஏதாவது வந்ததா? ஒண்ணு வரலையே. ஏன்பா, லெட்டர் ஏதாவது வந்ததா? முதல்ல கேட்டிருக்கலாம்ல. இப்ப கேக்குற சொல்லுங்க. வரல. ஆமா. 82, 83, 89. இதுக்குதான் திருப்பதியில லாட்டரி சீட்டு வாங்கப்படாது. சவரம். யோ, தரையில் நீச்சல் அடிக்காத. லெட்டர் ஏதாவது வந்துச்சா? ஒண்ணும் வரலையப்பா. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரே ஒரு லெட்டர் வந்துச்சு. ஆனா அது உங்க பேருக்கு வரல, என் மாமா பேருக்கு. ஆக மொத்தத்துல லெட்டர் வந்திருக்கல, குடியா. அன்புள்ள கல்பனா, உன் ஆசை காதலன் பாஸ்கர் எழுதியது. அடி பாவி, நீ நானும் 3 வருஷம் ஒன்னா உயிருக்கு உயிரா பழகணும். பல இரவுகளை ஒன்னா கழிச்சோம். கல்பனா, அந்த சீனி என்ன விட அழகனா? கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போறப்ப என்கிட்ட சத்தியம் பண்ணினியே, அதாவது ஞாபகம் இருக்கா? புருஷன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு 2 மாசத்துல திரும்பி வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம் சொன்னியே, அதாவது ஞாபகம் இருக்கா? மா, படிக்கிறதுலாம் காதல் விடா. எங்க விட்டேன்? நம்ம குழந்தைக்கு அடுத்த மாசத்துல இருந்து 1.5 வயசு. ஏண்டி, உனக்கு ஒரு குழந்தை வேற இருக்கா? அத்தை, அரிசியில நிறைய கல் இருக்கு. அதுக்கு என்னமா பண்றது? பேசாம கடையை மாத்திர வேண்டியதா? என்னது மாத்துறீங்களா? குழந்தை கணபதி எப்போதும் முன்னினைவாக இருக்கிறான். யோ, இப்பதாயா புரியுது. இந்த வீட்டுல குழந்தை பிறந்தா நீ ஏன் முருகன் பேர் வைக்க சொன்னேன்னு. மெட்ராஸ்ல பிறந்தா கணபதி, பெங்களூர்ல பிறந்தா முருகனா? 1000 அன்பு முத்தங்களுடன் உன் மனம் கவர்ந்த பாச்சு, பிராக்கெட்ல பாஸ்கரன். நான் சொல்றது காதல் இல்லையாமா? விவாகரத்துக்கு எவ்வளவு பெரிய மேட்டர் கிடைச்சிருக்கு, பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. மாப்பிள, அந்த லெட்டர் எங்க இருந்து வந்திருக்குது? உனக்கு காதலையும் கோளாரா? இப்பதான் படிச்சேன். மெட்ராஸ் இருந்துதாயா. ஃப்ரம் அட்ரஸ்ல என்னன்னு போட்டிருக்கு? மெட்ராஸ் இருந்து அந்த லெட்டர்ல மன்னார்குடி நான் போட்டிருக்கேன். படிக்கிறேன், கேளுங்க. கைலாசம் 24A சிவண்ணா ஸ்ட்ரீட், பேங்க். அப்பவே சொன்னேன், அந்த கைலாசம் பேர் நம்பாதரான்னு. கேட்டியா? கல்பனா பேர்ல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணணும்னு அந்த முண்டத்தையே ஒரு லெட்டர் எழுதி சொன்னேன். அவனும் லெட்டர் எழுதி விட்டு உணர்ச்சி வசப்பட்டு அதுல அவன் விலாசத்தையே எழுதி விட்டான். வண்டவாள தெரிஞ்சு போச்சுரோ. ஏற்கனவே லெட்டரை பிரிச்சு படிச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஒட்டி வச்சிருக்காங்க. ஏன்டா அப்படி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பண்ற? என்னங்க,
கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம இவனை குணசீலத்துக்கு கூட்டு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு வந்த அப்புறம் தானே உங்களுக்கு குணமாச்சு. குணசீலமா? குடும்பத்துக்கே நட்டு லூசா? தள்ளி நில்லுமா, பிராண்டிட போறானுவா. என்ன பாக்குறீங்க? சுத்தி பாக்குறேன். நீங்க எதுக்கா வந்தீங்க? நானும் சுத்தி பார்க்கத்தான் வந்தேன். சுத்தி பாக்குறேன் நின்னுகிட்டே இருக்கீங்களே, சுத்தி பாருங்க. உங்களை சுத்தி பார்க்க வரல, இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்தேன். அப்ப நீங்க ஊர் சுத்துற பொம்பளையா? என்னது? மன்னிச்சுக்குங்க, நான் கைடு மிஸ்டர் கைலாசம். நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கழுத்து காலியாவே இருக்க, இன்னும் கல்யாணம் ஆகலையா? நான் வைராக்கியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எந்த வைராக்கியம்? அந்த காய்கறி கடை வச்சிருக்கான அந்த வைராக்கியமா? அவனுக்கு திராசையே பிடிக்க தெரியாது, எப்படி உங்களை பிடிச்சான்? ஐயோ அது இல்லங்க, மனசுக்குள்ள வைராக்கியம். ஓ, லட்சியத்தோட வாழ்றீங்களா? அப்படி என்ன உங்க லட்சியம்? என் லட்சியம் என்ன தெரியுமா? ஒரு கையில உளியும் ஒரு கையில சுத்தியெல்லாம் வச்சிருக்கிறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படின்னா அம்மி குத்துறவரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஐயோ, அம்மியும் இல்ல கும்மியும் இல்லங்க. அவர் ஒரு பெரிய சிற்பி, அவரை நான் பார்க்கணும், அவரோட நான் பேசணும்னு துடியா துடிக்கிறேன். ஆனா அவரை பார்க்கவே முடியல. அவர் செத்து போயிட்டாரா? இல்லங்க, அவரை எங்கேயுமே பார்க்க முடியாது. இவ்வளவு பேரும் புகழும் இருந்தும் அவரோட அந்த என்னது போட்டோ ஒரு பத்திரிகையில கூட வந்தது இல்லங்க. அப்புறம் எப்படி லவ் பண்றீங்க? என்ன அப்படிட்டீங்க? கண்ணனை பார்க்காமலேயே மீரா லவ் பண்ணலையா? அது மாதிரி தான் நானும். சிற்பி செல்லப்பா மேல உயிரே வச்சிருக்கா, பேசாம ஒரு டிராமா பண்ணி இவளை மடக்கிற வேண்டியதுதான். ஹலோ, 1 2 3 4 5. இது என்ன மைக் டெஸ்டிங்கா? என்னங்க? எங்க என் கண்ணன்? இந்தா. நீங்களா? சொல்றத கேளுங்க. நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே ஜிப்பி, சிற்பி செல்லப்பா, வேற யாரும் இல்ல. என்னது? சிற்பி செல்லப்பாவோட அண்ணன் தானா? என் தம்பி தான் சிற்பி செல்லப்பா. என்னது? நீங்க சிற்பி செல்லப்பாவோட அண்ணனா? இந்த பக்கம் கொடுக்குறீங்க, விடுங்க, சொன்னா கேளுங்க. எங்க எப்படியாவது அவரை நான் பார்க்கணும், உடனே அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். சிற்பி செல்லப்பாவுக்கு கல்யாணம் ஆசையே கிடையாது. சின்ன பிள்ளையில படிக்கிறத விட்டுவிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். செதுக்குறான் ஜெதிக்கிட்டே இருக்கான். அவரை எப்படியாவது நான் மாத்திடுறேன். இப்ப அவர் எங்க இருப்பாரு? அவன் எங்க இருப்பான்? கோயில்ல இந்த கல்லு கிடக்குற இடத்துல பார்க்கல இருப்பான். இப்பவே போய் நான் அவரை பாக்குறேன். இப்ப போனா அவனை பார்க்க முடியாது. அவன் இங்க இல்ல இருக்கான். என்ன சொல்றீங்க? அவன் என் மனசுக்குள்ளே இருக்கான்னு சொல்ல வந்தேன். குறும்பு செல்லப்பா, செல்லு செல்லு, அவரை பார்த்தா சொல்லு. இப்பவே சொல்லு வடியுதே. ஐயோ கைலாசம், நாளைக்கே சிற்பி செல்லப்பாவா மாறி பாத்திய மடக்கிற வேண்டியதுதான். என்னடா இந்த சட்டைக்கு பட்டன் தெரியுமில்ல? தெரிஞ்சிருந்தா இதே ஆபீஸ் போட்டு போறதுக்கு எடுத்து வச்சா என்ன அர்த்தம்? உனக்கு எல்லாத்துலயுமே அவசரம் தான். நல்லா பாரு, பட்டன் தச்சு வச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் தைக்கல, உன் பொண்டாட்டி தச்சா. நான் தானே தச்சேன். ஏண்டி, பாக்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பட்டனை தச்சிட்டா புருஷன் அஞ்சில் இடம் முடிச்சலான்னு பாக்குறியா? நீ இந்த சட்டையை தொட்ட ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நான் சட்டையை போட ஆபீஸுக்கு போறேன். நீ டேய் சீனு, அத்தை பேண்ட்டுக்கு பட்டன் தைக்கலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை தைக்காம இருந்தியே, அது போதும். இருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அதை ஏன் கேக்குற? 2 கொண்டாட்டி. அதான் ஆஃப் பண்ணிட்டு அருணாகரில் முடிச்சிருக்கீங்க. நாட்டுல நம்மள மாதிரியே நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஏன்பா கோபாலசாமி, என்னடா எந்த நேரத்துல உன் பையனை பெத்த எதுக்குமே வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறான்? உன் பொண்ணு மாத்திரம் பெரிய நாணல, உணர்ச்சியே இல்லாத மரக்கட்டை. ஊசி இடம் கொடுத்தா தானே நூலே நுழையும். தாயத்து, நான் விக்கிற தாயத்தை வாங்கி பாருங்க மகாஜனங்களே. நம்பாதவங்களுக்கு 1000 ரூபாய் எனாம் தர்றோம் சாமி. மாயமில்லே, மந்திரமில்லே, தந்திரமில்லே, யந்திரம் இல்லை. தாயத்து. ஏன்பா வித்தக்காரர், எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த தாயத்தை தீர்த்து வைக்குமா? ஆமா சாமி, பிடிக்காதவங்களை பிடிக்க வைக்கும், சேராதவங்களை சேர வைக்கும். வகை வகையான தாயத்து இருக்கு. இந்த தாயத்தை வாங்கி எங்க கட்டுறது? தொப்புளுக்கு கீழே 4 வரக்கடை தள்ளி தாயத்தை கட்டிங்கன்னாக்க தாகம் எடுத்த சிங்கம் தண்ணியை தேடி ஓடுற மாதிரி பொஞ்சாதியை தேடி புருஷன்ல ஓடுவான். ஏயோ, இது நமக்கு சரிப்பட்டு வரும். தாயத்து, தொப்புளுக்கு கீழே 4 வரக்கடை கீழே கட்டணும். தாயத்து யார் கட்டுறது? கட்டுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வாங்கிடுவோம். தாயத்தை தாயத்தை என்ன விலை? 6 ரூபாங்க. பையனுக்கு 3 இருக்கு, பொண்ணுக்கு 3. இந்த 6 ரூபா தாயத்தை கொடு. பையா
ஐயாவுக்கு ஒரு நல்ல தாயத்தா கொடு. தாயத்து தாயத்து ரப்பர் மாதிரி வழவழான்னு இருக்கு, ஒரு பிடிமானமே இல்ல. ஒருவேளை பிளாஸ்டிக்ல தாயத்து பண்றாங்களா? எங்க காட்டு பாப்போம். பாரு. சீனு, எங்கடா போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறிய? போற வேலை உருப்பிடுமா? என்ன பொண்ணு பார்க்கவா போறீங்க? பாத்தனையா, என்னைக்கு உன் பொண்ணை பாத்தனோ அன்னைக்கு பள்ளத்துல இருந்தவன் தான் எங்க எந்திரிச்சேன். சரிடா, இப்ப எங்க போய் தொலைற? உமாவை பாத்துட்டு வழியில டெய்லர் கடையில பேண்ட்டுக்கு அளவு கொடுக்க போறேன். கோபால்சாமி, இந்த தாயத்தை அவன் இடுப்புல கட்டுறதுக்கு ஒரு அருமையான திட்டம் இருக்கு. ஏம்பா, சீனுவுக்கு தைக்கிற டெய்லர் நீ தானே? ஆமாங்க. உன் பேரு? அப்பாராவ். எங்க அப்பா பேரு சுப்பாராவ், எங்க தாத்தா பேரு அண்ணாஜிராவ். அதான் ராவோட ராவா தைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க. இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சீனு அளவு கொடுக்க வருவான். அளவு எடுக்கிற சாக்குல இந்த தாயத்தை அவன் இடுப்புல கட்டிடு. என்ன தாயத்தை இடுப்புல கட்டணுமா? எதுக்குங்க? சின்ன வயசுல கட்ட மறந்துட்டேன், அதான் கட்ட சொல்றேன். இந்தா 10 ரூபா. 10 ரூபாயா? ஆமா, வச்சுக்க. இந்த தாயத்து நான் ஸ்கிரீனுக்கு பின்னால ஒளிஞ்சிருப்பேன், யாருக்கும் சொல்லக்கூடாது. ஜாக்கிரதை. சார், கண்ணு கூசுதியா? ஒரு குள்ளா தச்சு போடு. போடுறேங்க. இது ஃபாரின் துணி, கரெக்டா அளவு எடுத்து எனக்கு ஒரு பேண்ட் பிரமாமா தச்சு கொடு பார்க்கலாம். தைக்கிறேங்க. தைக்கிறேன், நிக்கிறேன். அளவடியா? என்ன கரண்ட் போச்சு? கரண்ட் போனாலும் கரெக்டா அளவு எடுப்பேங்க. வெளிச்சத்திலே வழங்காத இருட்டுல என்ன கழிக்க போற? துணியத்தான். அளவுலாம் கரெக்டா எடுத்துட்டியா? கரெக்டா எடுத்துட்டேன் சார். என்னத்தை எடுத்தியா? போன தடவை தச்ச பேண்ட்ல ஜிப்பே இல்ல. இதையாவது ஒழுங்கா தை. வெள்ளிக்கிழமை வந்து நான் வாங்கிட்டு போயிடுறேன். போயிட்டு வாங்க சார். யோ, நான் சொன்னபடி கரெக்டா தாயத்தை கட்டினியா? கரெக்டா கட்டிட்டேன் சார். இல்லடியா நீ? ஆமா, இது என்ன தாயத்து இங்க ஒண்ணு வச்சிருக்கிற? சார், இருட்டுல ஒரு தப்பு நடந்து போச்சு சார். என்ன தாயத்தை கட்டுறதுக்கு பதிலா இன்ச்சி டேப்ப கட்டிட்டேன் போல இருக்கு சார். அட பாவி. மொத்தம் 20 ரூபா ஆச்சுமா. காலிஃபிளவர் கொடுப்பா. வாங்க, உங்களுக்காக தான் ஒரு காலிஃபிளவர் எடுத்து வச்சிருந்தேன். நீங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அந்த மாட்டை கொடுத்துட்டேன். அம்மா, இவங்களுக்காக தான் காலிஃபிளவர் எடுத்து வச்சிருந்தேன். நீங்க வந்ததும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப அவங்க வந்துட்டாங்க. உமா, இது உங்களுக்கு சேர வேண்டிய பூ. நான் தான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன். இந்தாங்க. ஆஹா, இல்ல கல்பனா, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். ஆசைப்பட்டது நானா இருக்கலாம், ஆனா அது வாங்குனது நீங்க தானே. அது உங்ககிட்ட இருக்கிறது தான் நியாயம். இவங்க பேசுறது ஒண்ணுமே புரியலையே. காலிஃபிளவரை பத்தி பேசுறாங்களா இல்ல வேற எதையும் பத்தி பேசுறாங்களா? கல்பனா, எல்லா கதைகளும் சந்தோஷத்துல முடியறதில்ல, எல்லா காதலும் கல்யாணத்துல முடியறதில்ல. அதனால எனக்காக நீங்க இறக்கப்பட்டு பேசுறது சரியில்லை கல்பனா. இல்ல உமா, அவர் மனசு முழுக்க நீங்களே நிறைஞ்சிருக்கிறதுனால என் கூட வாழ தயங்குறாரு. என்ன பார்த்தா கூட எரிஞ்செரிஞ்சு விழறாரு. மொத்தத்துல ஒரு செவத்துக்கு நடுவுல வளர்ந்த செடி மாதிரி உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் இடைஞ்சலா வந்துட்டேன். உமா, நீங்க மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா அவரோட உங்களை சேர்த்து வச்சுட்டு நான் விலகிடுறேன். ஒரு உண்மையான காதலர்களை சேர்த்து வச்ச பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்க பிளீஸ். கல்பனா, இப்படி அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை பாழடிச்சுக்காத. கல்யாணம் ஆன பொண்ணை விரட்டி அடிச்சுட்டு அவ இடத்துல நான் வாழறதா? நான் ஒண்ணு பேராசக்காரி இல்ல. இத பாரு, இந்த ஊர்ல உனக்கு கூட பிறக்காத சகோதரியா நான் ஒருத்தி இருக்கேன். அந்த நினைப்ப மனசுல வச்சுக்கிட்டு நீ அவரோட சந்தோஷமா வாழ்ந்தேனா அதுவே எனக்கு போதும். நீ அவரு நல்லா இருக்கிறதுக்கு நிச்சயமா நான் பாலமா இருப்பேன். எடுத்த உடனே எப்ப பார்த்தாலும் இத்தியே படி. வணக்கங்க. அப்பா சந்திரவா, உனக்கு தான் கல்யாணமே அவளையே குழந்தையோட வர. இது கீழ் வீட்டு பாப்பா, என் கூட ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பா. எங்க போனாலும் நானும் வரேன்னு அடம் பிடிப்பா. ஆனா சரியான வாலு. போதும் போதும், சாம்பிளுக்கு இது போதும். சீன் எங்க? சீனுவா காலையில 7 மணிக்கே பேங்க் போயிட்டானே. 7 மணிக்கு பேங்க்ல பெருக்க கூட ஆள் வந்திருக்காது. பெருக்கத்தான் போயிருக்கானோ என்னவோ. கொஞ்சம் நில்லுங்க. ஏங்க, இது உங்க வீட்டு மருமக தானே? அப்படின்னு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த முரட்டு பையன் ஒத்துக்கலையே. அதுக்கு சொல்லலங்க. அன்னைக்கு பாக்குறப்ப எவ்வளவு நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்களே. மனசு சரியில்லைன்னா முகம் எப்படிப்பா நல்லா இருக்கும்? சந்திரு, கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு பூ வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, விதவிதமா புடவை கட்டிக்கிறது, இதெல்லாம் தான் புருஷன் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காகத்தான். ஆனா இவளுக்கு வாச்ச புருஷன் இவளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறானே. சரிங்க, சீனு சரியில்லைன்றதுக்காக மத்தவங்க எல்லாம் சும்மா இருக்க முடியுமா? நீங்க பெரியவங்க, நீங்க தான் அந்த பொண்ணை சந்தோஷமா இருக்க வைக்கணும். கல்பனா, அவங்க சார்பா நான் சொல்றேம்மா, இனிமே நீ எப்பவும் புது புடவை கட்டிக்கிட்டு தொடச்சு வச்ச குத்து விளக்கு மாதிரி பளிச்சுன்னு இருக்கணும். ஏங்க, கதை புஸ்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா?
மெட்ராஸ்ல இருக்கும்போது நிறைய படிச்சிருக்கேன். இங்க வந்ததும் படிக்கிறது நின்னு போச்சு. இது ஹெரால்ட் ராபின்ஸோட புக். இத படிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆஹா, இது வயசானவங்களுக்கு இல்ல. அப்ப நான் வரட்டுங்களா? தம்பி நீங்க எப்ப வேணாலும் இங்க வாங்க போங்க, இது உங்க வீடு மாதிரி. அப்புறம் என்ன, தினமும் வர்றேன். பத்துமா? ஏய் வாலே வா. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என் சட்டை காத்துல பக்கத்து வீட்டு மேல விழுந்துருச்சு, அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ தாலி விட்ட பொண்டாட்டி பேர் வளர்ந்து பயந்துட்டு இருக்கேன். நீ காத்துல போன சட்டை பத்தி கவலைப்பட்டு இருக்கியா? என்னம்மா சொல்ற நீ? இந்த பாருடா, உன் சிநேகிதன் சந்துரு இங்க அடிக்கடி வரது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. கல்பனாவை பார்த்து அந்த புடவை கட்டிக்க, இந்த புடவை கட்டிக்க, அப்பதான் நீ அழகா இருப்பேன்னு சொல்றான். கண்ட புத்தகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவளை படின்னு சொல்றான். டேய், என் தலைவிதிடா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கேன். இந்த விஷயம் அப்பாவுக்கும் கல்யாணராமனுக்கும் தெரியுமா? 2 பேரும் தாண்டா. அவன் கூட சிரித்து பேசிட்டு அடிக்கடி வான்னு சொல்லி போறாங்க. அவன் வர்றதும் பாக்குறதும் பேசுறதும் போறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த A1 சந்துருவை நான் ஒரு வழி பண்ணிடுறேன். வாங்க வாங்க. என்னது, வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கியா, மியூசியத்துக்கு கூட்டு வந்திருக்கியா? இது வீடு தாங்க. எங்க அப்பாவுக்கு பைத்தியம். பைத்தியமா? ஏன் ஓடுறீங்க? பைத்தியம்னா பயமா இருக்காதா? ஐயோ, அந்த பைத்தியம் இல்லங்க. எங்க அப்பாவுக்கு சிலைனா பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஓஹோ, சில பேருக்கு சேலை பைத்தியம், உங்க அப்பாவுக்கு சிலை பைத்தியமா? அடாடாடாடா, இந்த சிலை ரொம்ப பிரமாதமா இருக்கு. யார் செஞ்சது? சிற்பி மாரியப்பா செஞ்சது. அடேங்க அப்பா, இந்த சிலை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சிலை என்ன இவ்வளவு அசிங்கமா இருக்கு? யாரு தலையில என்ன சிலை பேசுது? இவருதாங்க எங்க அப்பா. அப்பா யாருமா அது? நடு ராத்திரியில குல்ஃபி ஐஸ்கிரீம் விக்கிற மாதிரி. குல்ஃபியா? அப்படியே மூஞ்சில குத்துவேன். அப்பா, இவர் குல்ஃபி இல்ல பல்ஃபி இல்ல. நம்ம இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தோமே, தி கிரேட் சவுத் இந்தியன் ஃபேமஸ் சிற்பி செல்லப்பா. அவர் இவருதான்ப்பா. செல்லப்பா? என்னப்பா செல்லப்பா? செல்லப்பா அப்பா, சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா. ஆமா சார், மலமலன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா விஷயம் வெளியே தெரிஞ்சா நான் உள்ள போய் கல்ல உடைக்கணும். உங்க விஷயம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. என்னது? நீங்க தான் சிற்பி செல்லப்பாங்கிற விஷயம் ஊருக்கே தெரியுமே, அதத்தான் அப்பா அப்படி சொல்றாரு. செல்லப்பா தம்பி, இவ்வளவு நெருங்கி வந்துட்டீங்களா? கல்யாணத்தை தை மாசம் வச்சுக்குமா? ஐயோ, அவ்வளவு நாளெல்லாம் நம்மளால பொறுத்துக்க முடியாதுங்க. இதுதான் தை மாசம் வச்சுக்குங்களேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணத்தன்னைக்கு பொண்ணை மாத்திருவீங்களா? அப்படி மாத்தி தானே நான் மாட்டிக்கிட்டேன். அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வர விடுவேனா? நான் சொல்ல வந்தது என்னன்னா, என்ன? மெட்ராஸ்ல ஒரு சிலை எக்ஸிபிஷன் பார்க்க போயிருந்தேன். அங்க இந்த சிலையை பார்த்தேன். என்னங்க, கடவுள் சிலை மாதிரி இருக்கு. அருமையான சிலைப்பா. இத நான் வாங்க போறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரன் எவனோ ஒருத்தன் வாங்கி போயிட்டான். அதுக்கு என்ன இதே மாதிரி ஒரு சிலை வாங்கினா போகுது? அது இல்லப்பா, நீதான் பெரிய சிற்பியாச்சே. எவன் சொன்னது? என்னது? இல்லைன்னு எவன் சொன்னதுன்னு கேக்குறேன். அதனால இதே மாதிரி ஒரு சிலையை செஞ்சு என் கையில குடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் உங்க கல்யாணம். இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே என்ன நடக்காது. முறங்குறீங்க? இல்ல, இந்த சிலையை எந்த கல்லுல செய்யறதுன்னு யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு கல்லுல செதுக்குங்களேன். என்ன தலையோட தலை வந்து மோதுற? உன்னோட பெரிய தொல்லையா போச்ச. கல்யாணத்துக்கு கண்டிஷன் வேற போடுறிய. ஆனானப்பட்ட ராமரே வில்ல உடைச்சதுக்கு அப்புறம் தானே சீதையை கட்டிக்க முடிஞ்சது. வில்ல உடைக்க சொன்னா பரவாயில்ல, நீங்க கல்லையில உடைக்க சொல்றீங்க. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். உங்களால முடியும். செதுக்குங்க, ஜெதுக்குங்க. முயற்சி பண்ணி பாக்குறேன். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையா. அடையாரோ வந்த வழியோ, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். வந்தா சிலையோட வருவேன், இல்ல நான் எங்கேயாவது சிலையா நிப்பேன். கல்யாணராமா பேங்க விட்டு பையன் இப்படித்தான் வருவான். நம்ம போடுற பிளான்ல பையன் அலற அடிச்சுட்டு நேரா போய் கல்பனா கால விழணும். வரான் ஆரம்பி. கோபால்சாமி, இன்னைக்கு ராத்திரி வானத்துல புதுசா ஒரு நட்சத்திரம் தெரியுமா? பேப்பர்ல போட்டிருக்க, படிச்சியா? புது நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? மன்மத நட்சத்திரம். மன்மதன் பானம் தான் விடுவான், நட்சத்திரமா விடுறான். இருக்குதே, அது 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வானத்துல தெரியுமா. அத தம்பதிகள் சேர்ந்து பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் யுக யுகாந்தரத்துக்கு அவங்கள பிரிக்கவே முடியாது. கோபால்சாமி, இந்த நட்சத்திரத்தோட ராசி எப்படின்னா, எலியும் பூரியமா இருக்கிற புருஷன் புஞ்சாதிய கூட இழுத்து ஒன்னா கொண்டாந்துரும். ஐயோ, இதுக்கு நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் என்ன பண்றேன், என் பொண்டாட்டி உள்ள படுக்க வச்சுட்டு நான் தனியா திண்ணல படுத்துக்கிறேன். அப்ப நான் உள்ள படுத்துக்கிறேன். ஒரு பாதுகாப்பா இருக்குமே என்னதான். இந்த நட்சத்திரத்துக்கு ராத்திரி 2ல இருந்து 4 மணி வரைக்கும் தான் பவரம். அப்போ எப்பேற்பட்ட வைராகியம் உள்ளவங்களா இருந்தாலும் கூட அவங்க மனச ஒரு ஆட்டு ஆட்டிடுமா.
இதுக்கு மேலேயுமா மன்மத நட்சத்திரம் ஒர்க் பண்ண போகுது? ஒர்க் பண்ணாலும் பண்ணிடும். எதுக்கும் தூக்க மாத்திரை. தூக்கமா? இருங்க, ஒரு வழி பண்றேன். கோபால்சாமி கிண்டல மாப்பிள்ள அப்படி என்ன தப்பு பண்ணாரு? இவ்வளவு நாளா ஆசைக்கு அணை போட்டு கட்டுப்பாடா இருந்துகிட்டு இருந்தாரு. விஷயம் முடிஞ்சு போச்சு. சும்மா சொல்லப்படாதே. இரு, இந்த 10 பைசா வச்சுக்க. இப்ப சொல்லு. தேங்க்யூ மாப்பிள்ள.
ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க நேத்து ராத்திரி அந்த கட்டலுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னா குய்யோ முறியோன்னு கூச்சல் போட்டிருக்கோம். அந்த பாட்டு பின்னி விட்டார்ல. என்ன பாட்டு? எந்திரி எந்திரி மாமா, அது என்னவோ பண்ணது மாமா. நிறுத்துப்பா. இத கேட்கும் போது எனக்கே என்னவோ பண்ணுது. கெட்ட ஜாதி பாட்டு தெரியுமா? உணர்ச்சி வசப்பட்டு இந்த கல்யாண ராமன் என் மேல 3-4 வாட்டி காலை போட்டா. மாப்பிள, இந்த சவால்ல நான் எப்படி ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தோணுது. நீங்க விட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, எது நடக்கூடாதுன்னு நினைச்சா அது நடந்து போச்சே. அவன் எதிரிலே ஏமாறுவான். எனக்கு மாத்திரையே ஏமாத்திருச்சே. 2 பேண்ட், ஒரு லுங்கி, ஒரு ஜட்டி, அதுக்கு மேல எப்படியோ. ஐயோ, இனிமே அவன் மூஞ்சில் நான் எப்படி முடிக்க போறேன்? ஆண்டவா. நீயா என்ன? தாலி கட்டின பொண்டாட்டியோட தாகத்தை தீர்த்து வச்சதுக்காக உங்க காலை தொட்டு கும்பிட்டு. என்னடி சொல்ற? பக்கத்து வீட்டு மாமி மட்டும் இன்னைக்கு இங்க இருந்திருந்தா கசங்கின புடவையும் நசுங்கின பூவையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த பாரு, நான் அந்த மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டேனா? ஆமாங்க, முந்தா நாள் வரைக்கும் கொதிச்சிட்டு இருந்தது நேத்து குழஞ்சு போச்சு. குழஞ்சு போச்சா? இங்க முட்டிக்கிறது ஒரு தூண் இருந்தது. எங்க ஏயா அதே வித்துட்டீங்களா? சோறு இருக்கு. கேட்டதான் கேட்டான். இந்த கிழவன் சிலைவா கேட்கணும்? ஒரு திருவள்ளுவர் சிலை, ஒரு பாரதியார் சிலையை கட்டினாலாவது வாங்கி கொடுத்துருக்கலாம். இந்த சிலை நம்ம காதலுக்கு ஒளையாயிருச்சு. குத்துனா நான் செத்துருவேனே. அதுக்காக தான் குத்துறேன். ஏன் குத்துற? யாரு நீ? நான் ஒரு பயங்கரமான திருடன். என்ன போலீஸ் தேடிட்டு வருது. நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன். போலீஸ் வந்து கேட்டா என்ன சொல்லுவேன்? இங்க ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்றேன். சொல்ல மாட்டேன். ஐயோ, நானே சிலைக்கு அலையிறேன்னு அலைகிறேன். இந்த பணங்கொட தலை வந்து உயிரை வாங்குறானே. வாங்க சார், வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி திருடன் யாருமே இங்க வரல. என்ன நான் கேக்குறதுக்கு முன்னே பதில் சொல்லி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க என்ன தீப்பெட்டியா வாங்க வருவீங்க? திருடனை தானே பிடிக்க வருவீங்க. அப்ப இங்க யாருமே திருட வரலையா? கையா எடுக்கிறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி மஞ்சள் பணியம் போட்டு வழுக்கத்தலையா ஒல்லியா ஓமக்குச்சி மாதிரி இங்க யாருமே வரல. வெரி குட், ரொம்ப உஷாரா இருக்கீங்க. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் திருட வந்தா நான் புடிச்சு கொடுக்குறேன், ப்ரமோஷன் நீங்க வாங்கிக்கிறீங்க. இப்படிதான் நான் போலீஸா இருந்து ஏட்டாவே ஆனேன். எனக்குன்னு உதவி செய்ய யாராவது இருக்கீங்க? இப்படியே போல கூடிய சீக்கிரம் நான் ஐஜி ஆயிடுவேன். போட்டோவில் இருக்க சில மாதிரியே இருக்கான். இவனே சரியாக்கிட்ட. எப்பா, உன்னை நான் போலீஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி பண்ணும்? உன்னை வெள்ளை பெயிண்ட் அடிச்சு ஒரு வீட்டுல 3 நாளைக்கு உட்கார வைப்பேன். உட்காரியா? எதுக்கு? அது ஒரு பெரிய கதை. ஆனா அதுக்கு வேண்டிய பணம் எல்லாம் தந்துடுறேன். பணம் வந்தா மட்டும் போதாது. சாயந்தரம் 6 மணி ஆனா நான் தண்ணி அடிக்க போயிருவேன். கவலையே படாத. உட்கார்ந்த இடத்துல உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்துறேன். அப்புறம் என்ன சம்மதம் தான்? அப்பா, எப்படியோ நம்ம காதல் பிரச்சனை முடிஞ்சது. இந்த வருஷம் பிக்னிக்க யாரும் மிஸ் பண்ண கூடாதுப்பா. எல்லாரும் அவங்க ஒய்ஃபோட வந்து சேரணும். நீ புருஷனோட வாமா. சார், ஒய்ஃபை இல்லாதவங்க மொத்தத்துல எனக்கு பிக்னிக் கலகலப்பா இருக்கணும். சார், பிக்னிக் வரதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். வந்தா நான் மட்டும் தான் சார் வர முடியும். என் ஒய்ஃப் கூட்டு வரது கொஞ்சம் கஷ்டம். என்னது? கூட்டிட்டு வரதா கஷ்டமா? ஏப்பா, 2 நாளைக்கு முன்னாடி என் பொண்டாட்டி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து மண்டையில் அடிபட்டு அவளுக்கு நினைவே போச்சு சார். அது மட்டும் இல்ல சார், அவளை காப்பாத்த போன எங்க மாமனார் குழாயில் அடிபட்டு குப்புற விழுந்து அவருக்கு மூக்கையே உடஞ்சி போச்சு சார். அப்புறம் நினைவே வரலையா? நேத்து மத்தியானம் ஒரே ஒரு தடவை நினைவு வந்து சார். அப்ப என்ன பார்த்து திருடன் திருடன் கத்திட்டு மறுபடியும் மயங்க விட்டா சார். கடைசியில் அவளுக்கும் தெரிஞ்சு போச்சா? ரொம்ப சாரிப்பா. சீனு, இந்த நிலைமையில நீ வீட்டுல தனியா இருந்தா உன் மனசு கஷ்டமா இருக்கும். அதனால நீ மட்டும் வாங்க. சந்துரு சொல்றதுதான் கரெக்ட். நீ மட்டும் வா. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சரியா வர மாட்டேங்கிறாரு. அதுக்கு தானே பல திட்டங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது உள்ள சிக்காமலா போயிட போறான். அதே சந்துரு எங்கப்பா பழக்கூடியோட கிளம்பிட்ட? சுவாமி பிப்லானந்தாவை பார்க்கவா? உங்களை பார்க்க தாங்க வந்துட்டு இருக்கேன். அம்மா, உங்க மூக்கு எப்படி இருக்கு? வழக்கம் போல 2 கண்ணு கீழே வாய்க்கு மேலதான் இருக்கு. விளையாடாதீங்க. மூக்குல அடிபட்டுருச்சு. அது எப்படி இருக்கு? மூக்குல அடிபட்டுச்சா? ஏதாவது கனவு கண்டியா? சீனு தானே சொன்னா, நீங்க பாத்ரூம்க்கு அவசரமா போகும்போது சோப் மேல கால் வச்சு வலிக்கு விழுந்து மூக்குல அடிபட்டுச்சுன்னு. நான் பாத்ரூம் போயே 1 வாரம் இருக்கும். அதுலயும் அவசரமா போனேனா? எதுக்கு? உங்க பொண்ணுக்கு தலையில அடிபட்டுருச்சு. அத பிடிக்க போறப்ப உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு சீனு சொன்னா. அட பாவி, என் பொண்ணு ஆட்டுக்கல் மாதிரி இருக்கிறா, நான் அம்மிக்கல் மாதிரி இருக்கிறேன். எதுக்காக 2 பேருக்கும் அடிபட்டதுன்னு பொய் சொன்னா? அப்ப சீனு ஏதோ திட்டம் போட்டு பொய் சொல்லிருக்கான். எதுக்காக அவர் அப்படி போய் சொல்லணும்? நாளைக்கு எங்க ஆபீஸ்ல எல்லாரும் அவங்க பொண்டாட்டியோட பிக்னிக் வரணும்னு மேனேஜர் சொல்லிட்டாரு. இவன் என் பொண்டாட்டிக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அதான் பழத்தை கொடுத்துட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். பரதேசி பையன், முகமூடி கொள்ளக்கார மாதிரி மாத்தி மாத்தி ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். இத பாருப்பா, அவனுக்கும் என் மகளுக்கும் ஒத்து வரல. அவளை எங்கேயும் வெளியே கூட்டிக்கிட்டும் போக மாட்டேங்கிறான். அதனாலதான் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கான். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. எப்படி உங்க மூக்கு உடைஞ்சிருக்குன்னு பொய் சொன்னானோ, அதே மாதிரி நம்ம பிளான் பண்ணி அவ மூக்க உடைக்கணும். வேணாம்பா, மூக்கு உடைஞ்சு போனா மாப்பிள்ளையோட முகம் நிக்க வச்ச இஸ்திரி பொட்டி மாதிரி ஆயிடும். சார்,
நான் சொல்றதை கேளுங்க. நாளை காலையில பிக்னிக்கு கல்பனாவை என் கூட அனுப்புங்க. அங்க வச்சு அவனுக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன். கல்பனா கூட்டியா சொன்னது? கல்பனா ரொம்ப நல்லவடா. அவளை நீ ஏன்டா வெறுக்கிற? ஏற்கனவே கர்ப்பமா இருக்கின்ற கவலை நான் இருக்கிறேன். அது தெரியாம அந்த சனி நீங்க கூட்டு வந்து சீனு, கல்பனா கர்ப்பம் இல்லடா. கல்பனா கர்ப்பம் இல்லையா? ஆமாடா. உன்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கிறதுக்காக உங்க அப்பாவும் மாமனாரும் சேர்ந்து நடத்துற நாடகம் அது. டேய், வந்த இடத்துல அந்த பொண்ணோட ஜாலியாடுறா. போட்டிக்கிட்டு போக வேண்டியதானே? இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. இங்கதாப்ப 3 பிடிச்ச சினிமா படம் எடுத்தாங்க. ரஜினி கமலை தண்ணியில தள்ளி கொள்ளுவாரு. ஓஹோ, அது இந்த இடத்துல தானா? கொல்லத்தான். ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. எனக்கு பார்த்து ஓட்டாதீங்க, சொன்ன கேளுங்க. வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. வேண்டாங்க, ப்ளீஸ் வேண்டாம். ஐயோ கொலா தண்ணியில குளிச்சாலே குளிருமே, உனக்கு எதுக்குடா போட்டிங்? 80 அடி ஆழமுள்ள ஏரி உள்ள போயிருந்தாரு, வெளியே எடுக்கவே 3 நாள் ஆயிருக்கும். போட்டிங் போக ஆசை இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கூட்டி போயிருப்பேன். நீச்சல் தெரிஞ்ச மருமக பக்கத்துல இருந்ததுனால உன்னை காப்பாத்திட்டா. இல்லன்னா உன் கதி என்னடா இருக்கும்? சாம்பார்ல ஊர்ன மெதுவடை மாதிரி பொதன்னு வீங்கி போயிருப்பாரு. ஆளுக்கு அவரை ஒண்ணும் சொல்லாதீங்க. போட்டிங் போகணும்னு ஆசைப்பட்டதே நான் தான். ஐயோ, சென்டிமெண்டா டச் பண்றாளே. ஐயோ, என்னையா புள்ள கூவுறாரு? கூவலையா, ஜன்னில உளறா. சீனு அப்படியே இருப்பா, திஷ்டி சுத்தி போடுறேன். ஆமா, இவன் மூஞ்சிக்கு திஷ்டி வேறியா? இவனையே சுத்தி தூக்கி வெளியே போடு, அப்பாவது உருப்புறாளான்னு பாப்போம். நீங்க போங்கய்யா. மாமா மாமா, நீ சொல்லக்கூடாதுயா, நீ செல கம்முனு கடை. காரியத்தையே கெடுக்க தெரிஞ்சியே. மாமா என்ன மாப்ள? என்ன மாமா டம்ளரோட வந்திருக்கீங்க? சாப்பிட்டுட்டே இருந்தேன், கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். இதெல்லாம் யாரு? இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அது இருக்கட்டும், இங்க பாருங்க. மாப்ள, சொன்ன மாதிரியே 4 நாளைக்குள்ள சிலையை செஞ்சு கொண்டாந்தீங்களே, எப்படி கொண்டாந்தீங்க? போலீஸ்காரன் வரட்டு நான் சிலை செஞ்சு கொண்டு வந்துட்டேன். என்னது, போலீஸ் விரட்டினாங்களா? இல்ல இல்ல, சீக்கிரம் செய்யுங்க சீக்கிரம் செய்யுங்கன்னு போலீஸ்காரங்க விரட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐடி சிலை செய்யணுமா, அதனால கைதி சிலையை கொண்டு வந்துட்டேன். ஐயோ, இதை என் மக பார்த்தாலும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். கூப்பிடுங்களேன். அம்மா அம்மா, என்னப்பா? இங்க பாருமா, இங்க பாரு. பிரமாதம். ஏங்க, எப்படிங்க இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு அழகான சிலையை செஞ்சீங்க? ஏன் ராசியே அப்படித்தாங்க. நான் எதை தேடி போறனோ அது என்ன தேடி வரும். அப்படி பார்க்கல தேடி வந்ததுதான் இது. எனக்கு என்னமோ இத பார்த்தா சிலை மாதிரியே தெரியல. ஏன்? ஒரு ஆளை உயிரோட உட்காத்தி வச்ச மாதிரியே இருக்கு. உத்து பார்த்தா மூச்சு விடுற மாதிரி கூட இருக்கு. மூச்சு விட்டா கொன்னுருங்க. அப்புறம் நான் ஓடிடுவேன். மூக்குல ஒரு ஓட்டையில விடியா? இவ்வளவு நேரம் அப்படித்தான் விட்டுட்டு இருக்கேன். சரி விட்டு தொலை. ஏங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உன் உயரத்துக்கு அப்படித்தான் வரும். என்ன? உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, முடி மட்டும் கருப்பா இருக்க. இருக்கட்டுமேனு நான் தான் கவரிமான் முடிய ஒட்ட வச்சேன். ஒரு முடிய புடுங்குனீங்க, சிலை செத்துரும். மானமுள்ள சிலைங்க. மனுஷனுக்கே இல்லையா? ஏங்க, சிலை கல்லு சத்துமே கேட்கலையே. அதான் தலை பூரா களிமண்ணா இருக்குல்ல. அப்புறம் 2 கண்டிஷன். சிலையை யாரும் தொட்டு பார்க்கவோ தட்டி பார்க்கவோ கூடாது. இன்னொரு கண்டிஷன், சிலையை யாரும் ஈர துணியால தொலைக்க கூடாது. சாயம் போயிரும்ல. என்னது, பெயிண்ட் போயிடும்ங்கறார். யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். பின்ன சிலையா சொல்லும். நீ கண்ணாடி ஒழுங்கா போடியா, அப்புறம் சிலையே வேணாம்னு சொல்லிடுவேன். யார் தும்முனது? நான் தான். வாயத்திற்கதை ஏத்திடுவேன். ஏங்க, தலை பெருசா இருக்க, மண்டே உடைச்சு உள்ள கஞ்சா வச்சு வெளிநாட்டு கடத்தின என்ன? யோ, மண்டைய கிண்டைய உடைச்சிங்க கொண்டுடுவேன். யார் பேசினா? நான் தான். என்னங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து யாரு தும்முனா யாரு பேசினான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. மாமா, இந்த சிலைய ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க மாப்ள, காவலுக்கு 2 போலீஸ போட்டுறேன். யார் கத்துனா? இது கூட நான் தாங்க. மாப்ள மாப்ள, என் லட்சியம் நிறைவேறி போச்சு. நான் நினைச்ச மாதிரியே சிலையும் கிடைச்சு போச்சு. இனிமே உங்க கல்யாணத்துக்கு தடையே இல்ல. வேலை கைக்கு வந்துருச்சு. என்னது? இல்ல, உங்க பொண்ணு என் கைக்கு வந்துருச்சுன்னு சொன்னேன். என்னையா தண்ணிய காணோம்? குடிச்சிருப்பீங்க. வாஸ்தவம் தான். நாங்க போலாம். ஏங்க, இந்த சிலைய பண்ணி சிலை பண்ணியா? செதுக்கி உங்க கையெல்லாம் காய்ச்சிருக்கும்ல, கொண்டாங்க ஒத்தடம் கொடுக்கறேன்.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கைவிட்டுற மாட்டீங்களா? சத்தியமா கைவிட்ட மாட்டேன். இந்த செல்ல சத்தியமா? என்ன சத்தம்? எப்பவுமே நான் சத்தியம் பண்ணும் போது சத்தம் போட்டு தான் சத்தியம் பண்ணுவேன். சரி சீக்கிரம் வாங்க. சரி. ஐயோ என்னய்யா? மணி 6 ஆயிடுச்சு. சாராயமா? நீயே போய் சாராய கடையில வாங்கி குடி. இந்த வேஷத்துல நான் எப்படியா வெளியில போறது? சரி வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். என் நேரம் அப்படியே 2 பொட்டல ஊறுகாய் வாங்கிக்க. ஊறுகாயா? அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. கொஞ்சம் வாங்க. உட்காரு 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 உட்காரு. மானம் மானம். சிலைக்கு கூட மானம். சிலை செய்யும் போது திறந்து போட்டுக்கிட்டா செய்வாங்க. ஒழுங்கா உட்காரியா. சரி. டேய், என்னடா குட்டி பட்ட போன மாதிரி சுத்திட்டு இருக்க? உன் பொண்டாட்டி தனியா சினிமாக்கு போனா உங்க அப்பாவோட தானே போயிருக்கா? நீ வாய முடிவு சும்மாரு. இன்னைக்கு 2ல 1 முடிவு பண்ணிடுறேன். படத்துல பையன் அப்பங்கிட்ட எவ்வளவு மரியாதையா இருக்கான் பாத்தியா? ஆமா மாமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவு பாசமா இருக்காங்க. அதெல்லாம் படத்துல தான் பார்க்க முடியும். நான் ஒருத்த கூப்பிட்டு இருக்கேன். காலையில என்னடா என்ன எங்க போயிட்டு வரீங்க? சினிமாவுக்கு. யாருக்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போனீங்க? சந்திரகிட்ட இருந்து. ஓஹோ, இது எத்தனை நாளா நடக்குது? 7 வாரம் முடிஞ்சு போச்சு. நாளையோட 50வது நாள். சினிமாவை பத்தி கேட்கல. சந்துரு கொடுத்த டிக்கெட்ல நீங்க எப்படி சினிமாக்கு போலாம்? ஏடா டிக்கெட்டையும் வச்சுக்கிட்டு செவரேரியா குதிப்பான். கேட் வழியா தான் போனோம். என்ன நக்கலா? அவன் தான் டிக்கெட் வாங்கி கொடுத்தானா? நீ கூட்டி போய் வந்திருக்கிய? சந்துருவுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னா அதனாலதான் நான் கூட்டி போனேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? இதுல என்ன குழப்பம்? உனக்கு சினிமாக்கு போகணும்னு ஆசை இருந்தா அடுத்த பொண்டாட்டி தான் கூட்டு போணுமா? உனக்கு பொண்டாட்டி இல்ல? அவனுக்கு வயசாகி போச்சுடா, மூச்சு வாங்குது முடியல. அதனாலதான்டா. அம்மாடி கல்பனா. என்ன மாமா? இத பாரு, நாளைக்கு நான் வர முடியாட்டாலும் பரவாயில்ல, அந்த இங்கிலீஷ் படத்துக்கு சந்திரோட கண்டிப்பா போ. எதை மிஸ் பண்ணாலும் அதை மிஸ் பண்ணாத. ஏன் இப்படி பிட்டு பிட்டா குழப்பிட்டு இருக்கியே? டோட்டலா உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் பொண்டாட்டி ஆளாளுக்கு ஷிஃப்ட் போட்டு கூட்டு போறீங்க, அவளும் வந்துகிட்டு இருக்கா. இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? என்ன நடக்கணுமோ அது நடக்கல, பாக்கி எல்லாம் நடக்குதுடா. ஆமா, கொலை ஒண்ணுதான் விழல. ஏன் விழல? படம் பார்க்கும்போது உன் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறவங்க மேல உளுந்து 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 சிரிச்சிருக்கிறா பாரு. இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, நம்ம குடும்பத்தை பார்த்து இந்த ஊரே சிரிக்கும். மாமா, எனக்கு ஒரே கலப்பா இருக்கு. கலப்போட உன்ன கவனத்துக்கு வருது, எனக்கு தூக்கம் வருது, நானும் வரேன். நீ அப்புறம் வா. அம்மா, இந்த வீட்டுல நடக்கிற அநியாயத்தை பாத்தியா? நீயும் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடக்குமாப்பா? ஒன்ன போய் கேட்டேன் பாரு. ஏய் எடியே, ஏய், உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா நீ சினிமாக்கு போயிட்டு வந்திருப்ப. இல்ல, அது பதிலா பேசுற. எப்ப வெளியில போலாம் லோலோன்னு அலையிறாள் தாண்டி நீ. அன்னைக்கு அந்த சந்திர கூப்பிட்டானு பிக்னிக் வந்தாள் தாண்டி. ஏண்டி, குடும்ப பொம்பளை யாராவது பிக்னிக் போவாங்களா? அதை விடு. அவன் யாரு உன்னை அந்த புடவை கட்டிக்க இந்த புடவை கட்டிக்கன்னு சொல்றதுக்கு? என்னைக்காவது நான் உன்னை புடவை கட்டிக்கன்னு சொல்லி இருக்கிறேன்னா? வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு புருஷங்காரன் தெரியலனா. நான் என்ன மாங்காய் மாடி நான் பேசிட்டு இருக்கேன். அன்புடன் A1 சந்துரு. ஏண்டி, நான் பக்கத்துல இருக்கும் போதே அவன் கொடுத்த புக்கை வச்சிருக்கிறேன்னா, நான் இங்க இல்லன்னா அத நான் என் வாயால சொல்ல. சிற்பி செல்லப்பா மரணம். ஐயோ, அப்பா போயிட்டாரே போயிட்டாரே போயிட்டாரே. இப்போது என்னமா பண்றது? அநியாயமா அந்த புள்ள செத்து போயிட்டானே. கல்யாணத்துக்காக ஏதாவது வாங்கலாம்னு மெட்ராஸுக்கு போயிருக்கும், போற இடத்துல இப்படி ஆயிடுச்சு. என்னம்மா சிலைய காணோம்? என்னப்பா நீங்க அவரு செத்த சோகத்துல சிலை எங்க தூக்கி வச்சிருப்பீங்க? நான் என்னென்னமெல்லாமோ நினைச்சனே, அநியாயமா இப்படி போயிட்டாரு. கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்பா அப்பா, சிலை இங்கதான் இருக்கு. ஆமா, செல்லப்பா செத்த சோகத்துல சிலைய இங்கதான் கொண்டாந்து வச்சிருப்பேன். இருக்கும். அப்பா இங்க வாங்க. என்ன? இந்த சிலைய செஞ்சதுக்கு அப்புறம் தானே அவர் செத்தாரு. ஆமா, அதனால ராசி இல்லாத இந்த சிலைய வேற எங்கயாவது தூக்கி எறிஞ்சிட்டா எங்க போட போறீங்க? கடல்ல தான். யார் பேசுனா? என்னது? அப்பா, அவரோட ஆவிதான் பேசுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சிலைய வேற எங்கேயும் தூக்கி எறிய வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். செல்லப்பா, மறுபடியும் அவரோட ஆவிதான் பேசுது. செல்லப்பா, செல்லப்பா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். உங்கடா நீங்களும் உங்க கல்யாணமும். அப்பா இருங்க, அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்துடுறேன். இதெல்லாம் போன மிஸ்டேக் சார். பண்ணதே நீதான், நான் கண்டுபிடிச்சேன். சார், எனக்கு ஒரு அரை நாள் லீவ். வர்றதே அரை நாள், இதுல லீவ் வேறையா? என்ன விஷயம்? எங்க பாட்டி இறந்துட்டாங்க. போன வாரம் தான் பாட்டி செத்து போனா லீவ் போட்ட, மறுபடியுமா? என் தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி. போய் தொலை, மட்டமான குடும்பம். சார், உன் பாட்டியும் போயிட்டாங்களா? வயிற்று வலிக்கு லீவ் வேணும். வயிறு இங்க இருக்கு. எங்க இருக்குன்றது முக்கியம் இல்ல சார், வலிக்குதே. லீவ் கொடுக்கலன்னா பாத்ரூம்ல 4 பேரை உட்காந்துக்குவேன். போய் தொலை.
சிரிச்சு பேசுறான். ஒருவேளை கல்பனா கிட்ட பேசுறானா? ஒரு போன். எங்கேஜா இருக்கு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்தாதான் போன வைப்பேன். எத்தனை முத்தம் கொடுக்கறதா? இது என்ன கணக்கு? நான் வீட்டுக்கு வரதா? ஐயோ, அவர் ஆபீஸ்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு அவர் ஆபீஸ் போனோம்னா காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஃப்ரீ தான். நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ லீவ் போட்டு முத்தமா கொடுத்துட்டு இருக்கலாம். ஏய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுல இருந்து இன்னொருத்தனுக்கு போன் பண்ணி கொஞ்சிட்டு இருப்பேன். ஐயோ, அது இல்ல. கொன்னுடுவேன். என்ன ஆண்டி பேச மாட்டேன்றீங்க? பேசுங்க ஆண்டி. எவாலு, உங்க அப்பாவுக்கு அந்த போன் எடுத்து நீ பேசிட்டு இருக்கியா? கொண்டா. ஐயோ, ஏங்க இப்படி அபாண்டமா பேசுறீங்க? நம்ம வீட்டுக்கு வரது கீதா லட்சுமி குழந்தை. அந்த குழந்தையோட தான் பேசிட்டு இருந்தா. ஏய், உன் கள்ளக்காதலனோட போன்ல பேசிட்டு என்கிட்ட குழந்தை கிட்ட பேசினா கதை விடுறேன். இரு, யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். ஹலோ, யார் பேசுறது? நான் ஏன் சந்துரு பேசுறேன். நீங்க யாரு? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அந்த குழந்தை கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. ஓஹோ, சந்துரு தான் அந்த குழந்தையா? ஏங்க இப்படி அபாண்டம்? வாழ விடு சாமி, வாழ விடு, வந்தவள நீதான் வாழ விடு. மாலையிட்ட பொண்ணு மஞ்ச வாழ கண்ணு, அலையிட்ட கரும்பு போல ஆகலாம் தம்பி. ஆழ விடு சாமி, அழவிடு, ஆனவரை போதும் அளவிடு. தேவையில்லை தாரம், தீர்ந்து போச்சு பேரம், நினைச்சதுக்கும் நடந்ததுக்கும் ரொம்ப தூரம். வாழ விடு சாமி, வாழ விடு, ஆழ விடு சாமி, ஆழ விடு. எல்லாமே மாயமுன்னு பொல்லாத சோகத்தில போட்டேன்னு 3 கிளாஸ். சோகம் எதுக்கு பாண்டியா, சோடி இருக்கு பாத்தியா, போதையாரி போனதும் பாதம் மாறி போவியா. சந்தோஷம் எங்கன்னு மனசு தேடுது, உன்னாட்டா அங்கே ஓர் மயிலும் வாடுது. ஆத்தாடியோ அது தொட்டால் விடாது, அட தொட்டால் என்ன அது கையச்சுடாது. அளவிடு சாமி, அளவிடு, ஆனவரை போது அளவிடு. மாலையிட்ட பொண்ணு மஞ்ச வாழ கண்ணு, அலையிட்ட கரும்பு போல ஆகலாம். அளவிடு சாமி, அளவிடு, வாழ விடு சாமி, வாழ விடு. கண்ணாலம் கட்டிக்கிட்டும் என் தோஷம் நீங்கவில்லை, என் தோஷம் நீங்காததான் சந்தோஷம் காணவில்லை. கிடைச்ச மீனை ஒதுக்குற, ஓடும் மீனை தேடுற, நடந்து போன விஷயத்தை நாளு நினைச்சு வாடுற. நான் கொண்ட சம்சாரம் எனக்கு பிடிக்கல, பெண் பாவம் பொல்லாது உனக்கு புரியல. ஒட்டாதது ரெண்டும் ஒட்டி கொள்ளாது, உண்டானது சொந்தம் ஒன்ன விடாது. அளவிடு சாமி, அளவிடு, ஆனவரை போதும் அளவிடு. தேவையில்லை தாரம், தீர்ந்து போச்சு பேரம், நினைச்சதுக்கும் நடந்ததுக்கும் ரொம்ப தூரம். வாழ விடு சாமி, வாழ விடு, வந்தவள நீதான் வாழ விடு.
மொட்டையிட்ட பொண்ணு மஞ்ச வாழ கண்ணு அலையிட்ட கரும்பு போல ஆகலாமா நியாயமா வாழ விடு சாமி ஆழ விடு வாழ விடு சாமி வாழ விடு கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன். இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. என் தம்பிக்கு கல்யாண ஆசையே இல்ல. ஆனா அவனை எப்படியா நீங்க ஒத்துக்க வச்சீங்க? கடைசியில செத்து போயிட்டானே. ஆனா இப்ப நான் எதுக்கு வந்தேன் தெரியுங்களா? எதுக்குப்பா? என் தம்பியோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காகத்தான். அவனுடைய கடைசி ஆசை என்னப்பா? நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம். என் தம்பி ஆஸ்பத்திரியில இருக்கும்போது சொன்னா, அண்ணே அந்த பொண்ணு பாவம், என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு, அதனால அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னா. அது எப்படிப்பா? அதையும் கேட்டேன். படித்தாலும் மட்டும் போதுமா சினிமா படம் பாத்தீங்களா? அதுல சிவாஜி கணேசனுக்கு பார்த்த பொண்ண பாலாஜி கல்யாணம் பண்ணிக்கலையான்னு சொன்னான். குலுக்கிட்டான். நான் கூட படித்தால் மட்டும் போதுமா படம் பார்த்தேன். அப்பா, இப்பேற்பட்ட சிற்பியோட ஆசைய நம்ம நிறைவேற்றாம போக கூடாது. இல்லன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுப்பா. சீக்கிரம் சரின்னு சொல்லுங்கப்பா. என் பொண்ணே சரின்னு சொல்லிட்டா. இந்த கல்யாணத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம். சட்ட புட்டுன கல்யாணம் முடிய ஒரே அரிப்பா அரிக்குது. யார் பேசுறது? செல்லப்பாவோட ஆவி கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாதா? சுத்தம். மாமா என்ன மாமா? உங்க தம்பி பொண்டாட்டிய உங்களுக்கு, உங்க தம்பிக்கு முடிவு பண்ண என் பொண்ண உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ரொம்ப நன்றி மாமா. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க. என் தம்பி கடைசியா செஞ்ச சிலைய நான் வச்சுக்கிட்டுமா? என் பொண்ணையே வச்சுக்கிறீங்க, சிலைய வச்சுக்கிறதுக்கு என்ன? ஆமா, சிலை கொண்டு போக வண்டி எல்லாம் இருக்கா? வண்டி வேணாம், ஒண்ணு வேணாம். என்ன பெயிண்ட் சொல்லிட்டேன். சார் திடீர்னு மெட்ராஸ் போனா எப்படி சார் இது? நான் என்னப்பா பண்றது? கான்ஃபரன்ஸ் மெட்ராஸ்ல நடக்குது. நம்ம பிரான்ச்ல யாராவது போய் தான் ஆகணும். நான் சந்துருவ தான் சஜஸ்ட் பண்ணேன். அவன் தான் சீனு அனுப்புங்க சார், எனக்கு பெங்களூர்ல முக்கியமான வேலை இருக்குன்னா. நீ நாளைக்கே கிளம்புற. சீன, நீ என் மேல ஏன் கோபமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். தான் தெரியுமே. அதான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கல்பனா எனக்கு தங்கச்சி மாதிரி. ஆமா சீனு, என்னதான் பொண்டாட்டியை பிடிக்காத புருஷனா இருந்தாலும் தான் பொண்டாட்டிக்கு இன்னொருத்தனோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை எந்த புருஷனாலும் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினேன். அட்லீஸ்ட் அந்த கோபத்திலேயாவது நீயும் கல்பனாவும் ஒண்ணு சேர்ந்துட மாட்டீங்களான்ற ஒரு சின்ன நப்பாசையில நான் கொஞ்சம் அதிகமா நடிச்சிட்டேன். அதுவும் மனசை பாதிச்சிருந்தா நீ என்ன? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி. கான்ஃபரன்ஸுக்கு நீங்க எதிர்பார்த்த மேல கூட வந்திருந்தாங்க நினைக்கிறேன். ஆஃப் கோர்ஸ் சார், அந்த ஸ்டேஷனுக்கு நான் இறங்கிறேன். நோ அவசியம் வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டு தான் போனோம். எதுக்கு சார் உங்களுக்கு சிரமா? பெங்களூருக்கு வந்து நீங்க கவனிக்க மாட்டீங்களா? நீங்க வேற. உள்ள வாங்க ப்ளீஸ் கம். உட்காருங்க. இதான் நம்ம வீடு. வீட்டை நல்லா நீட்டா வச்சிருக்கீங்க சார். ஏமா காஃபி கொண்டு வாமா. எதுக்கு சார் வீட்டுல இருக்குங்களா சிரமப்படுத்துறீங்க? சீனு, இவன் என் வைஃப். உட்காருங்க சீனு. உங்களை வீடு கூட்டிட்டு வர சொன்னது உமாதான். நடந்த விஷயம்லாம் என் வீட்டுக்காருக்கு தெரியும். நானே சொல்லிட்டேன். சீனு, எனக்கு கல்யாணம் ஆகாத வரைக்கும் நீங்க கல்பனாவை வெறுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்ச உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சீனு, உமாவை நீங்க காதலிச்சது உண்மை. ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் பழைய காதலியை நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. அத மனசுல வச்சுக்கிட்டு மனைவியை கொடுமைப்படுத்துறது இன்னும் தப்பு இல்லையா? நடந்ததை சொல்லி காட்டவோ இல்ல உங்களை குத்தி காட்டவோ இங்க கூட்டிட்டு வர சொல்லல. அடிச்சாலும் பிடிச்சாலும் நீங்க தான் புருஷன், நீங்க தான் அரசன் வாழ்ந்துட்டு இருக்காளே அவன் நல்லா இருக்கணும். நீங்க என்ன மறந்துடணுங்கிறதுக்காக தான் உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். கல்பனாக்கு நல்ல புருஷனா நீங்க இருக்கணும். உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதுதான் நாங்க ரெண்டு பேரும் விரும்புறோம். கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க மெட்ராஸ்க்கு வரும்போது கல்பனாவையும் கூட்டிட்டு வரணும். ஆமா. என்ன சொல்றீங்க? விஷத்தை குடிச்சிட்டு நடிக்கிறதா? ஆமாமா, நான் புருஷன் தனக்கு கிடைக்கலன்ற வருத்தத்துல கல்பனா விஷத்தை குடிச்சதா. பயப்படாதீங்க, சும்மா ஒரு செட்டப் தான். உயிருக்கு போராடிட்டு இருக்க தான் மனைவியை பார்த்ததுக்கு அப்புறமாவது அவன் மனசுல இறக்க வந்து சேர்ந்து வாழ்றானான்னு பாப்போம். அப்படி அவன் திருந்தலைனா ஒரு வக்கீல பார்த்து விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான். இது பாருங்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா என்னோட பிரச்சனைக்கு நிரந்தரமான முடிவு இது இல்ல. கல்பனா,
இதெல்லாம் உனக்கு தெரியாதம்மா. சில பேருக்கு இந்த மாதிரி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாதான் திருந்துவானுவா. அப்படி சொல்லுங்க. அம்மா நீங்க உள்ள போய் ஒரு பாட்டில்ல சக்கரை தண்ணி எடுத்துவாங்க. சரிப்பா. சந்துரு, இந்த பிளான்ல மட்டும் என் பொண்ணு அவனும் ஒன்னா சேர்ந்துட்டா எனக்கு அதுவே போதும்பா. கவலைப்படாதீங்க சார். எப்பேற்பட்ட கல்லஞ்சக்கார மனசுல கூட கொஞ்சமாவது கருணை இருக்கும்ல. எனக்கு என்னமோ இந்த திட்டத்துல நிச்சயமா சீனு தெரிஞ்சிருவான்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க பாருங்களேன். இந்த கல்பனா, இந்த சக்கரை தண்ணியை குடிச்சிட்டு உண்மையிலேயே விஷத்தை குடிச்ச மாதிரி துடிச்சு நடிக்கணும். இத பாருமா, அவன் மனசு மாறுற வரைக்கும் நாம போட்ட திட்டம் வெளியே தெரியவே படாது. ஜாக்கிரதை. உமாவை நினைச்சிட்டு இருக்கிற அவரோட மனசு என் பக்கம் திரும்பவும் நினைக்கிறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். ஆரம்பத்துல இருந்தே நான் செத்து போனாதான் நிம்மதின்னு அவரே பல தடவை சொல்லியிருக்காரு. புருஷன் எதிர்பார்க்கிற நிம்மதியை கொடுக்கறதுதான் ஒரு நல்ல மனைவியோட கடமை. அதனால அவங்க கொடுத்த பொய்யான விஷத்தை நான் ஏன் குடிக்கணும்? உண்மையான விஷத்தையே குடிக்கிறேன். அப்பதான் அவருக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இது வரைக்கும் கல்பனாக்கு நான் பண்ண துரோகத்துக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு. இப்ப மன்னிப்பு கேட்ட என்னடா பிரயோஜனம்? கல்பனா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு துறக்கவே மாட்டேங்கிறா. என்ன கல்பனா, கல்பனா, நான் சொல்றத கேளு. கல்பனா, 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 நான் தான் வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருமா. யாரும் வந்திருக்கேன் பாருமா. கண்ணை திறந்து பாருமா. கல்பனா, என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சு ஒரு வார்த்தை சொல்லுமா. கல்பனா, 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 உன்னை திட்டின போதும் அடிச்ச போதும் பொறுமையா இருந்தியம்மா. இப்ப நான் திரும்பி வந்திருக்கேன். இந்த நேரத்துல இப்படி அவசரப்பட்டியம்மா. கல்பனா, ஐயோ. ஆஹா, கல்பனா என்ன பிரமாமா நடிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன் பொண்ணு? கல்பனா, இனிமே என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற எந்த பொண்ணு கேடு இல்ல. இது உன் மேல சத்தியம். என்ன நம்புமா. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சாக்க போற நேரத்திலயாவது என்ன உங்க மடியில வச்சுக்கிட்டு உங்க மனைவி ஏத்துட்டீங்களே, அது எனக்கு போதுங்க. இந்த ஒரு சந்தோஷத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். என்ன காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து புலம்பு என்ன பிரயோஜனம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கல்பனாவை காப்பாத்திருக்கலாம். மாப்பிள்ள, என்னைக்காவது உங்க மனசு மாறும். நீ இத்தனை நாள் பொறுமையா இருந்தா இப்ப உங்க ஆசைப்படி நடந்துடுச்சு இல்ல? கல்பனா, நடிச்சது போதும், எழுந்துரு. அதான் மாப்பிள்ள திருந்துட்டேன்னு சொல்றாரு. மாப்பிள்ள, நீங்க ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக நாங்க ஒன்னா சேர்ந்து போட்ட நாடகம் அது. கல்பனா சாப்பிட்டது உண்மையான விஷம் இல்ல, வெறும் சக்கரை தண்ணி. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் குடிச்சது சக்கரை தண்ணி இல்ல, உண்மையான விஷம். கல்பனா, 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 உன்னை நடிக்கத்தானமா சொன்னோம். நிஜமாவே விஷத்தை குடிச்சிட்டியம்மா. விஷத்தை குடிக்கிறேன். என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிடல்ல தூக்குங்க. பொழைச்சா ரெண்டு பேரும் ஒண்ணா பொழைப்போம், இல்ல சாவலியாவது ஒண்ணு தருவோம். சீக்கிரமா. சீக்கிரம் உட்காருங்க.
ஆஸ்பத்திரி சீக்கிரமா பாப்பா. பொறுமையா இருங்க சார், பத்திரமா நானே கூப்பிட்டு போறேன். அன்னைக்கு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டல்ல, இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. அன்னைக்கு என் லைசன்ஸ் கிழிக்க வச்ச, இன்னைக்கு உன் லைஃப் என் கையில. அதெல்லாம் மறந்துருப்பா. நானும் என் பொண்டாட்டி விஷத்தை குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கோம். எங்க 2 பேரையும் கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்து உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். டென்ஷன் ஆகாதப்பா. உன்னை எங்க போய் சேர்க்கணுமோ அங்க போய் சேர்க்கிறேன். என்னப்பா இது? ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க சுடுகாட்டுல கொண்டு வந்து நிறுத்துறேன். ஆஸ்பத்திரிக்கு போனாலும் மறுபடியும் இங்க தானே வரணும், அதனால இங்கே கொண்டாண்டேன். எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் தான். எட்ராங்க எப்பயுமே இது முதல் அடியா இருக்கணும். எங்க உன காணாதோ? டாக்டர் சொல்லுங்க, எப்படி இருக்காங்க? அவசரப்படாதீங்க. பையனோட எக்ஸ்ரே பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கா? பையனோட ஹார்ட்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? டாக்டர், ஓட்ட ஹார்ட்ல இல்ல, எக்ஸ்ரே பிலிம்லயே இருக்குது. பாத்தீங்களா? ஓ சாரி டாக்டர், விஷம் சாப்பிட்ட சீனுவும் என் பொண்ணும் எப்படி இருக்கிறாங்க? ஓ, நீங்க சீனுவை பார்க்க வந்தீங்களா? இது மிஸ்டர் வேணுவோட எக்ஸ்ரே. டாக்டர், இப்ப அவங்க நிலைமை எப்படி இருக்கு? அவங்க 2 பேர் உள்ள வந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. நீங்களே உள்ள போய் பாருங்க. புருஷன் எனக்கு அரசன், புருஷன்